சொல்லுங்க ப்ரோ, கேக்குதா? Bro, your thoughts on this second look? எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஒரே நிமிஷம் ப்ரோ. ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சுகுமா ப்ரோ. கேக்குதுங்களா ப்ரோ? சொல்லுங்க. கேக்குது ப்ரோ. பாத்தீங்களா ப்ரோ, இது விடாமுயற்சி செகண்ட் பார்த்தோம். தங்களானும் ரொம்ப இதாயிட்டு இருக்குது. நாளைக்கு ஷோரா வந்துருமா இப்படி? இல்ல, கண்டிப்பா நாளைக்கு தங்கலான் வந்துரும். அவன் நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டு நாளைக்கு ஈவினிங் மேல வரும். ஓ, நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கே வந்துருமா? மோஸ்ட்லி அப்படிதான் பிளான் பண்றாங்க. தங்கலான் அது எப்படி சொல்றது, சூப்பராவே இருக்கும். நீங்க வேணா பாருங்களேன். அது நீங்க பாத்துட்டீங்களா ரஞ்சித்தோட படம் அப்படின்னும் போது இல்ல எதுவுமே ரிவீல் பண்ண முடியாத இது ப்ரோ. ஆக்சுவலா நானும் பாக்கல. ஓகே ஓகே. ஆனா வந்து பார்த்தவங்க சொன்னாங்க சரி சூப்பரா இருக்கும். அந்த ஒரு எப்படி சொல்றது, இந்த வருஷத்திலே வந்து சிறந்த படங்கள்ல இது வந்து ரொம்ப பேசப்படும். ஆக்சுவலா வந்து அவார்ட் வின்னிங் மட்டும் இல்லாம கமர்ஷியலாவும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வந்து படம் வந்துட்டு அவங்க எடுத்திருக்காங்க. சோ வந்து அது ப்ரொடியூசருக்குமே வந்து பெரிய ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு படமா இருக்கும் தங்கலாம். ஆமா ப்ரோ, இப்ப இவ்வளவு இது இப்ப நம்மளே ஒரு பேசுறோம். பட் இப்போ ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து இவ்வளவு ஒரு லெத்தாஜிக்கா இவ்வளவு ஒரு பெரிய படம், இவ்வளவு ஒரு இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணுமே இது பண்ண மாட்டேங்க. என்ன ஆக்சுவலி அது ப்ராப்ளம் போயிட்டு இருக்குதா? லைக் சேனலுக்கும் இல்லைன்னா ஸ்டுடியோக்கும்? இல்ல ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல ப்ரோ. இதுல வந்து ப்ராப்ளம்லாம் எதுவும் வந்துட்டு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எதுவும் இல்ல. அவங்க வந்து படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஒர்க் வந்துட்டு அவங்க பார்த்த அவுட்புட்ல இன்னும் கொஞ்சம் சின்ன லைட்டா கரெக்ஷன் பண்ணா இன்னும் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்ட்டு டைம் எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதானே தவிர இதுல வந்து அவங்க ப்ராப்ளமா வந்து எதுவுமே இது பண்ணல. ஆக்சுவலா பெரிய படம் அப்படின்னு வரும்போது முன்ன பின்ன வந்து டேட் இதுதான் ஆகும். இந்த மாதிரி வந்து ரஞ்சித் அப்புறம் வந்துட்டு வெற்றிமாறன் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து எப்படி சொல்றது, அவங்க வந்து ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. ரொம்ப பொறுமையாவே பண்ணுவாங்க. இத்தனை வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ரஞ்சித்தும் வந்து ரொம்ப படம் பண்ணிருக்க மாட்டாரு. வெற்றிமாறனும் ரொம்ப படம் பண்ணிருக்க மாட்டாரு. அதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு அவுட்புட்ல சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா, அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு அவங்க அதை ரொம்ப டைம் எடுத்து பண்ணுவாங்க. இந்த ரீசன் தான் டிலே ஆகுது தவிர ஒரு பிளான் எடுத்துட்டோம் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே. ஆனா ஆகஸ்ட் 15th ஷூர். கண்டிப்பா ஆகஸ்ட் 15th வந்து இந்த வாட்டி வந்து மிஸ் இது ஆகாது. ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்காங்க. வண்ணங்கானும் அப்பதான் ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 15th தான். ஆமா, அப்பதான் ரிலீஸ் ஆகுது. சோ ரெண்டுமே வந்து நல்ல படமா தான் இருக்கும். அது சொல்றது லைக் இப்ப ரெண்டுமே ஒரு ஒரு பெரிய டைரக்டர் நல்ல ஒரு இது வரும்போது ப்ராப்ளம் ஆகாது ப்ரோ. ஏன்னா வந்து இதனால வந்து ப்ராப்ளம் வந்து எப்படி சொல்றது, ரெண்டுமே நல்லா இருந்ததா ரெண்டு பக்கமே வந்து ஹிட் ஆகும். அந்த மாதிரிலாம் நிறைய படமே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து கிளாஷ்ல வந்து இந்த மாதிரி ரெண்டு படமும் நல்லா இருந்து ஓடின படங்கள்லாம் நிறைய இருக்கு. நீங்க எடுத்துக்கங்க, பேட்டை வரும்போது வந்து விசுவாசம் வந்தது. ரெண்டுமே நல்லா இருந்தது, ரெண்டுமே ஓடிச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து கத்தி மாதிரி ஒரு பெரிய படத்து கூட வந்துட்டு பூஜை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரெண்டுமே வந்து நல்ல கமர்ஷியலா, ரெண்டுமே வந்து பயங்கரமான ஒரு சக்சஸ் ஆச்சு. சோ கண்டென்ட் தான் இங்க வந்து ரெண்டு கண்டென்ட்டுமே ஹிட் ஆச்சு அப்படின்னா ரெண்டுமே மக்கள் பார்ப்பாங்க. இதுவும் ஓடும் அதுவும் ஓடும். நம்ம தமிழ் சினிமாக்கு தான் வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்குமே தவிர இதனால ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு பாதிப்பு எல்லாம் வராது. ஓகே ஓகே. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ஹலோ சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. ஸ்டுடியோ கிரீன் எப்போ மனு வருது கலைப்பாங்க? சைலண்டாவே இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க இப்போ எப்படி சொல்றது, அவங்க
மௌன விரதம் நீங்க அப்படி ஒண்ணு இல்ல ப்ரோ, சிம்பிள். அவங்க கிட்ட வந்து பெரிய படங்கள் இருக்கா, இப்ப தங்கலானும் பெரிய பட்ஜெட் படம், கங்குவாவும் ஒரு பெரிய பட்ஜெட் படம். சோ நம்ம வந்து ஆல்ரெடி தங்கலான் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அது புஷ் ஆனனால ரொம்ப ப்ராப்பரா பிளான் பண்ணணும், எதுவுமே டிலே ஆகக்கூடாது அப்படின்றதுனால வந்து அவங்க ரொம்ப ஒரு இதுவா இருக்காங்க. சோ அவங்க சோசியல் மீடியா கமெண்ட்ஸ் அதெல்லாமே பெருசா எடுத்துக்காம நம்ம அவுட்புட் நல்லா டெலிவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல தான் இருக்காங்களே தவிர, இதுல வந்து மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருக்கு அப்படி இப்படி நிறைய ட்வீட்ஸ் எல்லாம் நானும் பார்த்தேன். அதெல்லாம் அவங்க வந்து அப்படிலாம் பார்த்து இருந்தீங்கன்னா வந்து கங்குவா ரிலீஸ் டேட்டை அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுதான் ப்ரோ, 100 நாள் முன்னாடி அப்புறம் வர படத்துக்கு போடுறாங்க. ஆகஸ்ட் 15க்கு எந்த ஒரு முயற்சியும் பண்ணலையே. ஆனா இல்ல இதுக்கு ரீசனும் சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ அக்டோபர் 10ன்றது வந்துட்டு ரொம்ப பெரிய டேட். அது ஆக்சுவலா அந்த டைம்ல வந்துட்டு ஒரு தசரா ஹாலிடேன்னு வச்சுங்களேன். அந்த டைம்ல வந்துட்டு அந்த டேட் லாக் பண்ணல அப்படின்னா, இவங்க லாக் பண்ணி இது பண்ணலன்னா வேற ஒரு ப்ரொடக்ஷன் வேற ஒரு இது எல்லாமே வந்து முந்திப்பாங்க, அந்த டேட்டை வந்துட்டு லாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால இவங்களுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேஃபர் சைடா வந்துட்டு அந்த டேட்டை லாக் பண்ணிடுறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தங்கலான் வந்து ஆகஸ்ட் 15 வந்து அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்ச ஒரு டேட்டு. அது வந்து டிலேவே ஆகாது. ஆக்சுவலா ஜூன்ல வந்திருக்க வேண்டிய படம் கொஞ்சம் வந்து ஒர்க்னால வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாம் பெண்டிங் இருக்கிறதுனால அது இப்போ ஆகஸ்ட் 15 வந்து பிளான் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த வாட்டி வந்து அது ரிலீஸ் ஆயிடும். ப்ரோ அவர் நிறைய வாட்டி யூடியூப்ல விதவிதமா சொல்லி மாத்தி அதுவே எங்களுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ, படம் நீங்க பாருங்க, தங்கலான் வந்துட்டு இந்த வருஷத்தோட கமர்ஷியலாவே நான் சொல்றேன், ஆக்சுவலா வந்து ஹார்ட் பிலிம் மாதிரி எல்லாம் இருக்காது, அது கமர்ஷியலாவே சூப்பரா இருக்கும். ப்ரோ நிறைய சீன்ஸ் வந்து ரிவீல் பண்ற மாதிரி இருக்கு. ஏன் அவ்வளோ அந்த இம்பார்ட்டன்டான அந்த முடி கட் பண்ணதெல்லாம் ஏன் இவ்வளவு சீக்கிரம் ரிவீல் பண்ணாங்க? நீங்க வந்து பார்த்தது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 0.% தான். அதெல்லாம் ரிவீல் ஆனா கூட படத்துல இன்னும் நிறைய இருக்கு. கோர் பிளாட்டே யாருக்குமே தெரியாது. தங்கலான் வந்து இப்போ எக்ஸாக்டா வந்து ஒரு கேஜிஎஃப்ல நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஆனா எந்த மாதிரி கதை நகரும் அப்படின்றது இதுவரையுமே யாருக்குமே வந்து தெரியாது. நீங்க ட்ரெய்லர் பார்த்தா கூட அது உங்களால வந்து கெஸ் பண்ண முடியாது, அப்படிதான் இருக்கும் படம். ஓகே ப்ரோ, தங்கலான் ஆடியோ லான்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கண்டிப்பா பிளான் பண்றாங்க ப்ரோ. ஆக்சுவலா வந்துட்டு இன்னொன்னு சொல்ல நினைச்சேன், ட்ரைலர் வந்துட்டு நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி நான் இப்ப சொல்லியிருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. பட் ஆனா வந்துட்டு நாளைக்கு வருமா அப்படின்றது வந்துட்டு ஒரே நிமிஷம். நாளைக்கு இல்ல ப்ரோ, நாளைக்கு வரப்போம் தான் பிளான் பண்ணுவாங்க, ட்ரைலர் லான்ச் பிளான் பண்ணுவாங்க. இந்த வீக்ல வரும் மோஸ்ட்லி. வந்து நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி விட்டுட்டு டியூஸ்டே வந்து ட்ரைலர் லான்ச்சா இருக்கலாம், இல்ல வெட்னஸ்டே ட்ரைலர் லான்ச்சா இருக்கலாம். ஆமா அவங்க ஏன்னா வந்துட்டு இது இந்த லான்ச் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஏன்னா டீசருக்கே வந்து அவங்க நல்லா கிராண்டா தான் பண்ணாங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கண்டிப்பா அதுவும் அது ஆக்சுவலா ஆகஸ்ட் 15 இருக்கும்போது ஜூலை எண்ட்ல வந்து ஆடியோ லான்ச் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே வந்து ஆக்சுவலா வந்து அவங்க ஸ்டேஜிங்கா பக்காவா வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ற ஒரு ட்ரைலர் லான்ச் வந்துட்டு எதனா ஒரு ஹோட்டல்ல வந்து அவங்க இல்ல அந்த மாதிரி ஆக்சுவலா அந்த மாதிரி டீசருக்கும் பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி தான் ட்ரைலர் லான்ச் வந்து பிளான் பண்ணுவாங்க. ப்ரோ படத்தை ஆஸ்கருக்கு அனுப்பிச்சிருப்பாங்களா? கேக்கல ப்ரோ. படத்தை ஆஸ்கருக்கு அனுப்பிச்சிருப்பாங்களா இல்ல அதுக்கு நல்ல டேட் பார்க்கணும்னு இன்னும் அனுப்ப? இல்ல அவங்க ரெடி ஆனவனே வந்து பிளான் பண்ணுவாங்க ப்ரோ. இன்னும் அது ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு அவங்க வந்து இது பண்ணல. சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்கு, ரொம்ப மைன்யூட்டா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு நேமுமே விட்டுற கூடாது. டைட்டில் கார்டுலயும் சரி, போஸ்ட் கிரெடிட் கார்டுலயும் சரி, அதெல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துருக்கீங்க. ஏன்னா ரொம்ப நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்கிற ஒரு படம். சின்னதா ஒன்று மிஸ் ஆனா கூட வந்து அது ரீஆட் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ அதனால வந்து அவங்க எதுவுமே எந்த ஒரு கமெண்ட்ஸுமே பெருசா பார்க்காம அவங்க வந்து படத்துலதான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அட் அ டைம் 2 படம் பெரிய படம் தப்பு தானே? அப்படிலாம் இல்ல ப்ரோ, தங்கலான் முன்னாடியே வர வேண்டிய படம், அது டிலே ஆயிடுச்சு அவ்வளவுதானே தவிர அவங்க வந்து அப்படி 2 பெருசா ஒரே டைம்ல பண்ணல. ப்ரோ இந்த ட்ரைலர் லான்ச்சுக்கு இப்ப முச்சியான ஒரு அவர் இல்லாம எப்படி அவர் படத்துல. ஓகே சொல்லுங்க ப்ரோ.
விடாமிட்ஸ் பாத்தீங்களா? பிடிச்சிருந்ததா? பாலா சொல்லு பரணி. பிடிச்சதா பாலா? செம்மையா இருக்கு. பிடிச்சிருந்துச்சு. ஏதாவது ஃபர்ஸ்ட் லுக்கா விட்டுருக்கலாம், செகண்ட் லுக்கா வர்றாங்க என்னன்னு தெரியல. இல்ல இது நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து நான் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, ஆமா ஆமா, அது அவங்க வந்து மேபி அந்த டைம்ல ரொம்ப வந்து படம் விட்டே ஆகணும், எல்லாருமே கேட்டாங்க, ஷூட்டிங் போயாச்சு, ஒரு அப்டேட் விடணும்ன்றதுனால ஒரு சிம்பிளா வந்து விட்டுட்டாங்க. பட் ஆனா இந்த வாட்டி வந்து மிஸ் ஆகக்கூடாது. ரெண்டு போஸ்டுமே நல்லா இருந்துச்சு. இல்ல ரெண்டுமே நல்லா இருந்தது, நானும் பார்த்தேன். எனக்கு வந்து பர்டிகுலரா வந்து அந்த கன் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து சூப்பரா இருந்தது. அது ஏதோ ஹாலிவுட் பட போஸ்டர். அதான் இது வந்து ஃபர்ஸ்ட் லுக் மெட்டீரியல் அது. இல்ல அது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு அவரு கன் வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அவர் வந்து ஹார்ட்ல கை வச்சுட்டு ஒரு லுக், அது சூப்பரா இருந்தது. அது ரொம்ப போஸ்டரா பார்க்கும் போதே நல்லா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் லுக் என்னதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருந்தாலும் இன்னைக்கு வந்தது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சொல்லுங்க ப்ரோ. சினி ஸ்டேஷன் ஆதித்யா, நீங்க பேசுறது கேக்கல. இல்ல எனக்கு தான் கேக்கலையா? இல்ல எனக்கும் கேட்கலாம். இல்ல எனக்கும் கேட்கல. ரீமேக்கா இருக்கும் மாதிரி கேக்குறீங்க, எனக்கு ரொம்ப லோவா கேக்குது. என்ன கேட்டாரு ப்ரோ? தங்கலான் ட்ரெய்லர் லீக் ஆயிடுச்சுன்னு வருது, அது உண்மையா? ப்ரோ பிக்சர் லீக் ஆச்சு, 30 seconds வந்துட்டு லீக் இது மாதிரி பார்த்தேன். பட் ஆனா ஓபன் பண்ணல. ஆக்சுவலா வந்து டைம் லைன்ல தான் வந்தது. அதெல்லாம் ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து அதுல அப்படி ஒரு பார்த்துட்டு நம்மளுக்கு எப்படி ஒன்னும் ஒரு 2 daysல ட்ரெய்லரே வந்துரும் ப்ரோ. அப்படி வரும்போது நம்ம வந்து அதுல பார்த்தா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அதுக்காக எதுவும் ப்ரொடக்ஷன் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கா? இல்ல கேர்லெஸ்ன்றது யாருன்னா முன்ன பின்ன ஒரு 1-2 தப்பு நடக்கதான் செய்யும் ப்ரோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது நம்ம வந்து தளபதி விஜய் படமா இருந்தாலும் சரி, அது ரஜினிகாந்த் படமா இருந்தாலும் சரி, அது வந்துட்டு சூப்பர் ஸ்டாருக்கும் அந்த ஒரு இது வரும். இப்ப இருக்கிற சோசியல் மீடியா அப்படிதான் வச்சுக்கோங்களேன். உள்ள ஒர்க் பண்றவங்க உள்ள ஒர்க் பண்றவங்க யாருன்னா ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டாலுமே அது லீக் ஆகும் தான். இதனால வந்து படத்துக்கு எந்த ஒரு அஃபெக்ட்டுமே ஆகாது. சினி ஸ்டேஷன் உங்க வாய்ஸ் கேட்கல, நீங்க டிஸ்கனெக்ட் ஆயிட்டு கூட வரலாம் திரும்பி. பரணி உனக்கு பிடிச்சிருந்ததா? விவேகம் சாரி விடேம் போயிடுச்சு. விடாமுயற்சி அந்த கன் வச்சிட்டு இருக்க ஸ்டில் தானா எனக்கு ரொம்ப ஃபேவரட். எனக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு அந்த கன் வச்சிட்டு இருக்கிற அந்த ஸ்டில். அதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அது ஆக்சுவலா அது ஒரு கலர் கரெக்ஷனாவே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அது பார்த்தாலே உனக்கு தெரியும். இல்ல நம்ம அந்த கன்னு கூட அந்த டைப் கன்னு கூட நம்ம தமிழ் சினிமால அவ்வளோ ஒன்றும் பெருசா பார்க்கல. அந்த மாதிரி கன்ஸ் தான். ரைஃபிள் ரொம்ப அது மேல பண்ணி. ஆனா எனக்கு ஒரு டவுட், வலிமையில இருந்து ஃபர்ஸ்ட் லுக் இந்த மாதிரி எது வந்தாலும் அவரு மோட்டிவேஷனலா ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து அவர் ஃபேன்ஸ் மோட்டிவேஷனலா போறது தப்பு இல்ல. இல்ல இப்ப என்னன்னா அஜித் சார் பொறுத்தவரையும் வந்துட்டு அவருக்கு வந்து எப்பவுமே வந்து பாசிட்டிவா இருக்கணும்னு நினைப்பாரு. அது படத்துலயுமே இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் படம் எல்லா படத்துலயும் கொஞ்சம் லைட்டா மோட்டிவேஷன் அங்கங்க இருக்கதான் செய்யும். அது அவர் படத்துல இருந்தே ஒரு கோட் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. வலிமையில இருந்து கேக்குதா?
இப்ப கேக்குதுண்ணா, நீங்க பேசுறது கேக்குதுண்ணா. வேற யாரோ பேசுறாங்க, அது கேட்கல. மாவீரனா? ஆமா, விட்டு விட்டு கேட்டுச்சு அது அவங்க பேசினது. யார் ப்ரோ நான் பேசுனேன்? ஆமா ப்ரோ, நீங்க பேசினதுதான் கரெக்டா கேட்கல. சும்மா நம்ம தங்கலான் ஆடியோ லான்ச்சும் இருக்கும், ட்ரெய்லருக்கு தனியா ஈவென்ட் இருக்கு. அப்ப 2 ஈவென்ட் இருக்குமோ? கண்டிப்பா இருக்கும் பரணி. ட்ரெய்லர் லான்ச் கண்டிப்பா இருக்கும், ஆடியோ லான்ச்சும் இருக்கும். பெருசா இருக்கும். ஏன்னா இன்னும் படம் ரிலீஸ்க்கு வந்துட்டு இப்ப என்ன ஜூலை 7 ஒரு ஒரு 1 மந்த் மேல இருக்கா. இப்ப அந்த 1 மந்த்ல ஒரு 3 ஈவெண்ட் ஆச்சு இருக்கும். ஒரு 3 ஈவெண்ட் ஆச்சு. நான் சொல்றது தமிழ்நாட்டுல சொல்றேன். 3 ஈவெண்ட்ல 3 to 4 ஈவெண்ட்ஸ் பிளான் பண்ணுவாங்க. அது தாண்டி வந்து அவங்க அவுட் சைட் தமிழ்நாடு ஈவெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க. ஆந்திரா சைட்ல நிறைய எல்லாமே ஈவன் இன்ஃபேக்ட் கேரளாலையும் பிளான் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. அது எப்படி போகும்னு தெரியல, பாப்போம். ஓகேண்ணா. ஆனா மோஸ்ட்லி அவுட் சைடு போனாங்கன்னா பிரஸ் மீட் மாதிரி தானே வைப்பாங்க. ஆமா ஆமா, பிரஸ் மீட் தான் வைப்பாங்க. ஓகே. தெலுங்கு சைட்லயும் இங்க கேரளாலயும் கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணா கொஞ்சம் ஓடும். இல்ல கண்டிப்பா கண்டிப்பா பிளான் வச்சிருக்காங்க. ப்ரொமோஷனல் டூர் மாதிரி அக்ராஸ் த ஸ்டேட், ஈவன் அப்ராடும் பிளான் இருக்கு. இந்தியன் டூ புக்கிங்ஸ் எப்ப நான் ஓபன் ஆகும்? இந்தியன் டூனா சொல்லு பாலா. இதுதான் இந்தியன் டூ நல்லா இறங்கி ப்ரொமோஷன் பண்றாங்க. டூர் போயிட்டே இருக்காங்க, ப்ரொமோஷனுக்கு நல்லா பண்றாங்க. எங்கேயும் ரெஸ்டே விடாம அங்கேயும் போயிட்டே இருக்காங்க ப்ரொமோஷனுக்கு. அதான் சொல்ல வந்தேன். சினி ஸ்டேஷன் இப்ப பேசுங்க ப்ரோ, கேக்கும். சார், விடாமுயற்சி படம் வந்து பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்கா இருக்குமா சார்? நான் பார்த்த வரைக்குமே எல்லா போஸ்டர்ஸுமே அதோட சாயல் மாதிரி தான் ரொம்ப அதிகமா தெரியுது. இன்ஸ்பிரேஷன் ஹெவியா தெரியுது. ரீமேக் எக்ஸாக்டா ரீமேக் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், ரீமேக் பண்ணாங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்துட்டு எக்ஸாக்டா பண்ண மாட்டாங்க ப்ரோ. அதுக்கு ஏன் வந்து இவ்வளவு எஃபர்ட் போட்டு அவங்க வந்து பண்ணணும்? மேபி இன்ஸ்பிரேஷன் இருக்கும், சில சீன்ஸ் வந்துட்டு அவங்க வந்து இது பண்ணி எடுத்திருப்பாங்க, கொஞ்சம் அட்மையர் பண்ணுவாங்க. மேபி 1 or 2 தான் எடுத்துங்களேன். பட் ஆனா நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஃபிளேவர்ல தான் வந்து படம் இருக்கும் கண்டிப்பா. அதான் இஸ்டியா ஃபைலன்ஸ் எப்படி ரோகேஷ் பண்ணாரோ அதே மாதிரி மகிழ் திருமணி பண்றாரோன்னு பார்த்தேன். எக்ஸாக்ட் ரீமேக்லாம் வந்து இருக்க சான்ஸே இல்ல. ஆனா காட்ட வேணா எடுத்துக்கலாம். அதுக்கே நீ பதற பேசுறது இங்க பேசுறாங்களா இல்ல சியான் விக்ரம் அவர் மைக் தான் பேசுன மாதிரி இருந்துச்சு. ஆமா, அவர்தான் மியூட்ல போயிட்டாரு. சொல்லு பாலா, சொல்லு பரணி, எல்லாம் பேசுங்க. ஒரே காரசாரமான சித்தார்த் இருந்ததுனால காரசாரமா போச்சு. சித்தார்த் சொல்றீங்களா? மறுபடியும் முதல்ல இருந்தா அது அடுத்த படம் மிஸ்யூ தானே சொன்னாங்க. ஆமா, மிஸ்யூ தான். அதுக்கு பிரஸ் மீட் வரும்போது எப்படி இருக்குன்னு பாப்போம். அவர் ஆக்டிவிட்டிஸ் என்ன படம்? ஆர்டினரி ஏஞ்சல். நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஓகே ஓகே ப்ரோ, அன்னைக்கு நீங்க சொன்ன அன்னைக்கு மறுநாளே பார்த்தேன் ப்ரோ. நேற்று வந்து பேச டைம் கிடைக்கல, ரொம்ப காரசாரம் பண்றதால விட்டுட்டேன் ப்ரோ. படம் பிடிச்சதா? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அது கிட்டத்தட்ட அது கோமாளி கிளைமேக்ஸ் தான் இருந்துச்சு. ஆனா கோமாளி ஃபிக்ஷனல் இது உண்மையிலேயே நடந்துச்சுன்ற போது ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, அது எனக்குமே சின்ன குழந்தைக்காக இவ்வளவு எஃபோர்ட் எடுப்பாங்களா ஒரு சின்ன குழந்தைக்காக? பிடிச்சதுன்னா ஹாப்பி, கேக்குறது சந்தோஷமா இருக்கு. நல்லா இருந்துச்சு.
இந்தியன் டூ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா இன்னைக்கு இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் நானும் கேட்க வந்தேன். அதான் நாளைக்கு புக்கிங் ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு இருக்குமான்னு தெரியல. மோஸ்ட்லி நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இருந்தாலுமே மிட் நைட்ல ஸ்டார்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. எனக்கு இங்க ஓபன் பண்ணாதான் தெரியும் ஃபர்ஸ்ட் ஷோ எத்தனை மணிக்குன்னு சொல்லி. இன்னும் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. கொஞ்சம் ஏர்லியா போட்டா கொஞ்சம் சந்தோஷம். போய் காலையிலே பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா 3 நமக்குலாம் 9 மணிக்கு தானா பாலா? இங்க கேரளா வந்து பாரு பாலா, சீக்கிரமா போட்டா. கேரளாவா? நீ வேற காலை நான் ஆபீஸ்ல இருக்கு. நானே ஈவினிங் தான் பாப்பேன். 6:30 தான் பாப்பேன் ஆபீஸ் இருந்தா. சுமார் நீங்க எப்ப பாப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஷோவா? தெரியல பாரு. நீ பிரீமியர் போட்டா பிரீமியர் பாப்பேன். அப்படி எல்லாம் ஃபர்ஸ்ட் போடலாம். இது போடுவாங்களா? பெரிய படம் இல்ல. இந்த ஒரு டாக் போயிட்டு இருக்கு, சொல்றேன் நான். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகே ஓகே. தங்கலான் டீசர் வருதா ப்ரோ? ட்ரைலர் வருது. எப்போ? இந்த வாரத்துல, அதாவது 2 நாள், இந்த வாரம் புதன்கிழமைக்குள்ள வந்துரும். ஓகே. அப்புறம் ஸ்பீக்கர்ல வந்திருக்கிறோம், பேசுங்க. உங்களுக்கு செகண்ட் லுக் பிடிச்சிருக்கா ப்ரோ? சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. 2 போஸ்டருமே சூப்பரா இருக்கு. அதுல வந்து அந்த ரைஃபிள் வச்சிருக்கிற போஸ்டர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு போஸ்டரா இருக்கு. காஸ்டியூம் நல்லா செட் ஆயிருக்குது அவருக்கு. சொல்லுங்க ப்ரோ. தங்கலான் இது அது என்னாச்சு ப்ரோ? ரொம்ப லீக் ஆயிடுச்சு. அது எப்படி? ஒன்னும் இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஒண்ணுமே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் லீக் ஆனாலுமே சரி, அது என்ன ஆனாலுமே ட்ரைலர் வந்து நீங்க பாக்கும்போது அது ஃபுல் HD ஃபார்மேட்ல பாக்கும்போது வேற ஃபீல் தான் கொடுக்கும். ட்ரைலர் வந்து ஒரு 2 நாள்ல, மேக்ஸிமம் 2-3 நாள்ல வந்துரும் ப்ரோ. நாளைக்கு 8ஆம் தேதி சொன்னாங்கல்ல. நாளைக்கு வருமானது தெரியல. ஏன்னா லான்ச் வந்து ஃபங்க்ஷன் வச்சுதான் பண்ணுவாங்க. இன்ன வரையும் வந்து நாளைக்கு வரதா இருந்தா நேற்றுக்கு தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு இருக்காது போஸ்ட். அப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு நைட்குள்ள நான் வந்து ட்வீட் போடுறேன். நாளைக்கு ட்ரெய்லர் இருந்ததுன்னா எப்படி அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வருமா? எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வர்றது கொஞ்சம் டவுட் தான் நினைக்கிறேன். பட் ஆனா வந்துட்டு நாளைக்கு வரலன்னா கூட வெட்னஸ்டேக்குள்ள வந்துரும். அப்படியா ப்ரோ? ஓகே ஓகே. சியானா பேச சொல்லுங்க சார். சொல்லுங்க ப்ரோ. SS ராஜமௌலி இது டாக்குமெண்ட்ரி வருது நெட்ஃபிளிக்ஸ்ல. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால ஒரு நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி அந்த மாதிரி பாக்குறேன். ஒரு டைரக்டர், ஒரு இந்தியன் செலிபிரிட்டி. ஆமா, ஏன்னா அவரு ஆக்சுவலா வந்துட்டு அவருக்கான ரெகக்னேஷன் அது நிறைய எப்படி சொல்றது, பயங்கரமா வந்து இது பண்ணிருக்காருல்ல அவரு. அவரோட படம் வந்து அந்த அளவுக்கு பேசப்பட்டது, இன்ன வரையுமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து அது ஏன்னா வேர்ல்ட் வைட் ரீச் ஆயிட்டாரு அவரு. ஸோ கண்டிப்பா அதை எடுத்தா நல்லா நிறைய பேர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ப்ரோ கில் ஹிந்தி படம் ஒண்ணு வந்திருக்காது, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, பாத்தீங்களா? என்ன படம்? பர்னி பாத்துருக்காரு, ஸ்மார்ட் பர்னி பாத்துருக்காரு. கில் ஆமா, ஃபுல் ஆக்ஷனா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வைலண்ட் ஆக்ஷன் படம் இந்தியால வந்து இல்ல. அந்த மாதிரி ஆனா சொல்லலாம், ரொம்ப வைலண்டா இருக்கும், குரூசமா இருக்கும். அதே மாதிரி உலக சினிமாலே இப்படி ஒரு இன்டர்வல நான் பார்த்ததே இல்ல ப்ரோ. நான் வேணா எழுதி தரேன், சொன்னா உங்களுக்கு ஓவரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு இன்டர்வல் சீனை நான் பார்த்ததே இல்லை உலக சினிமால. ஏன்னா எல்லா கௌதம் மேனன் படத்தோட அந்த ஸ்டெரியோ டைப் எல்லாம் போட்டு நொறுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பார்த்தவங்களுக்கு புரியும், இன்டர்வல்ல ஒரு சம்பவம் பண்ணுவாங்க, அன்எக்ஸ்பெக்டடா பண்ணிட்டாங்க. அது ஆக்சுவலா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது நல்லா இருந்துச்சு. அது நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு.
இவரு இப்ப வந்து செகண்ட் ஷோ அச்சம் என்பது படமேடா. சொல்லுங்க ப்ரோ. இல்ல இவரு செகண்ட் ஷோ ரஹ்மான் தான் ட்வீட் போட்டிருந்தாரு, பெஸ்ட் ஆக்ஷன் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரா. அதான் பார்த்தேன் நான். அதனால ஷூட்டிங் முடிச்சுமே அவங்க அந்த பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிட்டு தான் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க போல படத்தை. இது ஆக்சுவலா ஹாலிவுட் படமா தான் ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ அங்கதான் ஃபர்ஸ்ட் நிறைய ரிவ்யூஸ் இதெல்லாம் வந்துச்சு. இது ஹாலிவுட் படமா ப்ரொடியூஸ் பண்ணது மீன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணதுனால ஹெச்டியுமே வந்துட்டு ஜூலை 23 அந்த டைம்ல வந்துடும். ஆமா ப்ரோ, ட்ரைலர் கூட லைன்ஸ் கேட் சேனல்ல தான் விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரைலர் கூட அதான் விஓடி கூட வந்துட்டு உங்களுக்கு ஜூலை 23 வரும்போது தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ உங்களுக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னா தியேட்டர்ல போய் பாருங்க. நல்லா ஒரு 1.25 மணி நேரம் தான் படம். நான் பாக்கணும்னா கோயம்புத்தூர் தான் போகணும். எப்படி இருந்தாலும் இந்த படம் பார்க்க. கோயம்புத்தூர்ல ரிலீஸ் ஆயிருக்கா தெரியல. நான் இருக்கிறது பொள்ளாச்சியில, இங்கெல்லாம் வரக்கு வாய்ப்பே இல்ல. பொள்ளாச்சி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்கணும்னா ப்ரோ, அச்சம் என்பது மடமேடா செகண்ட் ஹாஃப் பாக்குற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஓ சரி 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 சரி, புரியுது ப்ரோ. ஆக்சுவலா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட ஒரு வர வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து நல்ல ஒரு 3 HD இங்கிலீஷ் படம் வருது. டிஜிட்டல்ல நான் அது விஓடின்னு சொல்லுவாங்க, வீடியோ ஆன் டிமாண்ட். எல்லாம் ரெண்ட்ல விடுவாங்க. செவ்வாய்க்கிழமை தான் மோஸ்ட்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, என்ன படம்? ஒரு நிமிஷம். நான் கில் இல்ல ப்ரோ, கில் வந்து ஜூலை 23 வரும். இப்பதான் வந்து தியேட்டர்லயே ஓடிட்டு இருக்கு. ஏன் இவ்வளவு ஏர்லியரா வருது? ஹாலிவுட் படம்னா அவங்க ஒரு டைம் வச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இவ்வளவு நேரம், இந்த படத்துக்கு இதுன்னு சொல்லிட்டு. அதனால அது வந்து இப்ப நமக்கு வந்து ஜூலை 23னா கூட இது வந்து டிஜிட்டல் இந்தியா ரைட்ஸ் வந்து ஹாட் ஸ்டார் தான் வச்சிருக்காங்க. ஜூலை 23 ஹாட் ஸ்டார்ல வருமானு தெரியல. ஆனா வந்து இது யூஎஸ்ல இருக்கிற ஐடியூன்ஸ், அமேசான்ல வந்துட்டு ரெண்டுக்கு வந்துரும். ஓகே, அவ்வளவு அங்க வந்தாலே பாத்துருவாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை வந்துட்டு த பைக் ரைடர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் படம் ஒன்று வருது டிஜிட்டல்ல. அதுக்கப்புறம் வந்து கார்ஃபீல்ட் மூவி, அது வந்து அனிமேஷன் படம். அது இல்லாம கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ், அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அந்த படம் HD வருது. அதுக்கப்புறம் ஹிட் லிஸ்ட், சரத்குமார் நடிச்ச படம். ஹிட் லிஸ்ட் வருதா? வாவ். ஆமா, செவ்வாய்க்கிழமை ஆஹால வருது. அது பரணி அதுக்காக தான் பரணி அது இது பாலா அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? இல்லண்ணா அப்படிலாம் நல்லா பாப்பனானே தெரியல அந்த படம்லாம். என்ன படம்? பாத்து சொல்றாரு அந்த படம். சுகுமார் ப்ரோ பாத்துட்டாரு. நல்லா இருக்கா ப்ரோ அது? நான் பார்த்தேன், சொல்லவே இல்லையே. என்ன படம் ப்ரோ? ஹிட் லிஸ்ட் பார்க்கல நானு. ஹிட் லிஸ்ட் படம் பார்க்கலாம். அப்படியா? நல்லா இருக்கும், பார்க்கலாம். அது ட்விஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. என்னோட பேர் கமலக்கண்ணன், நான் மதுரையில் இருக்கேன். ஓகே ஓகே, சொல்லுங்க ப்ரோ. ஹிட் லிஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமான படம். இயக்குனர் விக்ரமனோட சன்னு நடிச்ச படம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும், படம் பாருங்க. சூப்பர் சூப்பர். சொன்னாங்க நல்லா இருக்கு, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அந்த பையனுக்காண்டியாவது அந்த படத்தை பார்க்கணும், அவங்க அப்பாக்காண்டியாவது என்ன படத்தை பார்க்கணும். ஏன்னா நிறைய ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் மூவி கொடுத்த ஒரு விக்ரமன் டைரக்டர் இன்னைக்கு அவங்க பையனுக்கு வந்து ஒரு எவ்வளவு எஃபர்ட் போட்டு, அதாவது நிறைய பேர்கிட்ட அந்த பையன் சான்ஸ் கேட்டு இந்த படம் கிடைச்சிருக்கு. சரத்குமார் ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் கேரக்டரா இருக்காரு. அந்த பையனும் நல்லா நடிச்சிருக்காப்ல. ஒரு ஃபர்ஸ்ட் மூவின்ற மாதிரி தெரியல. ஆக்சுவலா வந்துட்டு விக்ரமன் சாரும் சொல்லியிருந்தாரு. ஸ்டேஜ்ல கூட அழுதுட்டாரு அவரு. ஆமா, அது பிரஸ் மீட்ல, அதாவது பிரஸ் பிரீமியர் போடும்போது வந்துட்டு ஒரு ஐ திங்க் ஆடியோ லான்ச் நினைக்கிறேன். ஆடியோ லான்ச் இல்ல, அது பிரஸ் பிரீமியர் போடுற அன்னைக்கு ஷோ போடுற முன்னாடி ஸ்டேஜ்ல வந்து பேசுவாங்க ப்ரிவியூ தியேட்டர்ல. அப்ப பேசும்போது வந்து அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு. சோ பாத்துட்டு நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நீங்க எதிர்பார்க்காம கொஞ்சம் வித்தியாசமா படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்தியன் 2 பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. இந்தியன் 2ங்களா?
இந்தியன் டூ என்னோட கருத்து எனக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா, வழக்கமா வந்து சங்கர் சாரோட, அதாவது டைரக்டர் சங்கரை வந்து நான் சின்ன வயசுல இருந்து அவர் படங்கள் எல்லாத்தையுமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றேன் நானு, ஒரு வாட்டி பாக்குற படமா இருக்காது அவர் படங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்துட்டு அவர் படங்களை வந்து நம்ம மினிமம் வந்து ஒரு 5 வாட்டியோ 6 வாட்டியோ 10 வாட்டியோ, அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட நபர்களோட இது. அது முதல்வன் ஆகட்டும், அது வந்துட்டு அந்நியன் ஆகட்டும், அது வந்து சிவாஜி ஆகட்டும், ஜென்டில்மேன் ஆகட்டும், இல்ல ஈவன் காதலன் வந்துட்டு அது வந்து காதலனே ஒரு லவ் படம் தான், அதுவே வந்து ரொம்ப வித்தியாசமா எடுத்திருப்பாரு. ஜீன்ஸ் ஆகட்டும், அவர் படங்களை வந்து இப்போ உட்காந்து பார்த்தாலுமே அத்தனை வாட்டியுமே அந்த திரும்பி பார்த்தாலுமே போர் அடிக்காத ஒரு படமா இருக்கும் அது. சிவாஜியை நீங்க எடுத்துக்கங்க. ஆமா சிவாஜியும் சரி, எந்திரனும் சரி. அவர் இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா வந்து அது சரியா போகல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஆனா ஐலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீன்ஸாவும் சரி, படமாவே வந்து அது நல்லாவே தான் வந்திருக்கும். அது மேபி அவரோட ப்ரீவியஸ் ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது அந்த படம் என்ன கொஞ்சம் அவரோட இதுக்கு இல்லையோ அப்படின்னு வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் 2.0லயும் அதே தான் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணது. இந்தியன் 2மே வந்து பாத்தீங்கன்னா சங்கர் வந்து கண்டிப்பா அவரோட பிரம்மாண்டம் அந்த படத்துல கண்டிப்பா இருக்கும். அவர் சீன்ஸாவே வந்து நிறைய சீன்ஸ் வந்துட்டு அவர் மேக்கிங்ல வந்து மேக்கிங்கும் சரி, அது ஆடியன்ஸ் கன்வே பண்ற விதம், ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். ஒரு டைரக்டர் அவர் சங்கர். ஆனால் கண்டிப்பா அவர் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையிலேயே வந்து நம்ம வந்து படத்தை வந்து எந்த ஒரு அவர் ரொம்ப கூலா தான் இருந்தாரு. நிறைய ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு 2 நடந்த பிரஸ் மீட்ல வந்து கேட்டிருந்தோம். அதுக்கு அதெல்லாம் பெருசாவே கேர் பண்ணிக்கல, ஏன்னா அவருக்கு தெரியும் அவரோட அவுட்புட் அது எப்படி வந்துருக்கு அப்படின்னு சொல்லி. அது ஒரு அழகா சொல்றாரு. ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ் வந்து நம்பர் வந்து ஆர்ஜேன் இருக்கு, படம் வந்து நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னா அப்பதான் சொன்னாரு, ஆல் ஓவர் இந்தியால இருக்க கரப்ஷன் தான் நான் காமிக்கிறேன் டாப்ல. இல்ல ஆமா கரெக்ட். அவர் வந்து எல்லா படத்துலயுமே நீங்க சங்கர் சார் வந்துட்டு ஒரு விஷயம் மட்டும் நீங்க நல்லா எல்லாருமே கிளியராவே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஐ ஆகட்டும், எந்திரன் ஆகட்டும், 2.0 ஆகட்டும், இதெல்லாமே வந்து கரப்ஷன் பேஸ் பண்ணி எடுத்த படமா பெருசா இருக்காது. சோ அதனால வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோனே பாத்தீங்கன்னா வந்து அந்த லஞ்சம் ஊழல் அதெல்லாமே வந்து அதை வச்சு அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், நார்மலான பிளாக் பஸ்டர் கிடையாது. முதல்வன் ஆகட்டும், அது வந்துட்டு நீங்க வந்து பார்த்த அந்நியன் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், ஜென்டில்மேன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர். தமிழ் சினிமாவே வந்துட்டு ஒரு இந்தியன் சினிமா உலக சினிமா லெவல்ல கொண்டு போய் நிறுத்தின ஒரு படங்கள் தான் அது. அந்த மாதிரிதான் வந்து இந்த இந்தியன் 2 வந்துட்டு கண்டிப்பா நிறைய சீன்ஸ் இருக்கும். அது வந்து மேபி வந்து நம்ம ட்ரெய்லரா பார்த்துட்டு வந்து நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து எதுவுமே படத்துல இருக்கிற சீன்ஸ் எல்லாமே நிறைய ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனாலதான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ட்ரெய்லர்ல வந்து நம்மளுக்கு பெருசா எதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க. அது படமா பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல நம்மளுக்கு இருக்கும். ஆமா, அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஜென்டில்மேன் படம் வந்து அன்னைக்கு தேதியில அன்னைக்கு காலகட்டத்துல ஒரு பயங்கர ஒரு வித்தியாசமான ஸ்டோரி. அது கண்டிப்பா அதுதான் சொல்றேன். இப்ப மத்த டைரக்டர்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு இப்ப ஒரு டைரக்டர்ஸ்க்குமே ஒரு அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருக்கும், ஸ்டைல் இருக்கும். சங்கர் சாரோட ஸ்டைல் பாத்தீங்கன்னாலே வந்து அவர் பிளாஷ்பேக் போர்ஷன் வச்சிருந்தாருன்னா அதுல சென்டிமெண்டல் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது சின்னதா தான் வரும், பட் ஆனா சூப்பரா இருக்கும். நீங்க வந்து ஜென்டில்மேன் எடுத்துக்கோங்க, அது நீங்க வந்து அந்நியன்ல பார்த்தா தெரியும். அது ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்து அவர் பண்ணிருப்பாரு. மேபி இந்த படத்துலயும் வந்து அந்த மாதிரி ஒரு சீன் இருந்தது அப்படின்னா அது வந்து சங்கர் மாதிரி வந்து யாருமே வந்து இது பண்ண முடியாது. அவர்கிட்ட வந்து அந்த மேஜிக்கை கத்துக்கிட்டு தான் வந்து அட்லி வந்து இப்போ வந்துட்டு கமர்ஷியலாவே வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் டைரக்டரா வந்து இந்தியா லெவல்ல இருக்காரு. ஒரு சென்டிமெண்ட் சீனை வந்துட்டு அவர் எல்லா படத்துலயுமே வந்துட்டு ரொம்ப, அதாவது வெறும் சென்டிமெண்டல் மட்டும் இல்லாம அவர் ஒரு விஷுவலாவே வந்து எந்த ஒரு இடத்துலயுமே நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், நான் வந்து ரொம்ப கிராண்டா கொடுப்பேன். நீங்க வந்து என்ன வேணா சொல்லிக்கலாம், நான் வந்து இந்த படத்துல இருந்து நான் வந்து அந்த சீன் எடுத்தேன், அந்த படத்துல இதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்ல. இல்லங்க நீங்க சொல்ற ஒரு அருமையான பாயிண்ட் நான் சொல்லிடுறேங்க. அது யாருக்குமே இன்னும் புரியலங்க. மொத்தத்துல உலக சினிமா துறையிலே 36 கதை தாங்க இருக்கு, அதுக்கு மேல கதையே கிடையாதுங்க. கரெக்ட், அதுதான் சொல்லுவேன். அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி, ரேப் பண்றது, கொள்ளையடிக்கிறது, அம்மாவை திட்டுறது, திருப்பி பணக்காரன திருப்பி ஏழையாறது,
நீங்க ரஜினி நடிச்ச 175 படத்தை எடுத்து பார்த்தாலுமே 100 படத்துல ரஜினி ஏழையாய் பணக்காரனா தான் இருப்பாரு. பாத்துருக்கீங்களா? அது நம்ம காட்டுற விதம் தான். எக்ஸாக்ட்லி ரைட். இப்ப அவ்வளவு 36 ஸ்டோரிஸ் தான். நீங்க எப்படி எடுத்து பார்த்தாலுமே 36 ஸ்டோரிஸ் தான். அதுக்கப்புறம் தான் இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாதுன்றதுக்கு அப்புறம் தான் இவங்க ஃபுல்லா அந்த ராஜமௌலி இவங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து வேற வேற ஒரு ஸ்டோரிஸ புக்ல இருந்து ஒன்லைன் எடுத்து அதை ஒரு பாகுபலியா கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து இவர் வந்து மணிரத்னம் சார் அவர் ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் பொன்னியின் செல்வன் சோ வேற மூவி கொடுக்கணுமே அப்படின்றதுக்காண்டி அதான் ட்ரை பண்ணது. பட் அது வந்து ஓரளவுக்கு மேல சக்சஸ் ஆகுது. பட் நம்ம தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள், உலக மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது சென்டிமெண்ட், அவ்வளவுதான். சூப்பரா சொன்னீங்க சார், உண்மையாவே சொன்னீங்க. இது வந்து நம்ம கல்ச்சருக்கு வந்துட்டு மெயினா வந்து நம்ம அதுக்கேற்ற பிளேவரா வந்து படம் கொடுத்தா மட்டும் தான் மக்கள் வந்து பாப்பாங்க. அது முருகதாஸ் சாரு நம்ம விஜயகாந்த் வச்சு இப்படி ஒரு படம் எடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அது என்ன லெவல்ல என்ன மாதிரி எடுத்திருப்பாங்க. அது கிளைமேக்ஸ் வந்து ஒரு நெகட்டிவா இருந்தாலுமே நானும் தப்பு பண்ணிருக்கேன், அப்ப நானும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுல வந்து பிஎம்ஏ வந்து கேட்பாங்க, நீங்க வெளியே வந்துருங்க. அந்த பாயிண்ட் தான் சொல்ல வரேன். தமிழ் சினிமால எந்த ஒரு ஹீரோவும் சாகுற மாதிரி எடுத்தா படம் ஓடாது. ஆனால் விஜயகாந்த் நடிச்சு விஜயகாந்த் மட்டும் அக்செப்ட் பண்ணுவாரு. நீங்க நல்லா எடுத்து பாருங்க, செந்தூர பூவே, பூந்தோட்ட காவல்காரன், இந்த மாதிரி விஜயகாந்த் நடித்த படங்கள் எடுத்து பாருங்க. அவர் ஒருவர் மட்டுமே சாகுற மாதிரி நடித்த படங்கள் அதிகமாக உண்டு. அவர் நடிச்சு சாகுற மாதிரி நடித்த படங்கள் வந்து அதிக சக்சஸ் கொடுத்திருக்கு. கரெக்ட் சார், கரெக்ட். நீங்க மத்த ஆக்டர்ஸ் பாருங்களேன், சத்தாலுமே இன்னொரு செகண்ட் இன்னொரு ஹீரோ இருப்பாங்க. அதுல எப்படின்னா அண்ணன் தம்பி அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க. நீங்க ரஜினிகாந்த் இறக்குற மாதிரி படம் எடுத்தா முடியுமா? இல்ல, அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அது ஆமா, மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா இது எல்லா படத்துலயுமே வந்துட்டு இப்ப கபாலிலேயே வந்துட்டு அவர் சாகுற மாதிரி வந்து காட்ட மாட்டாங்க. ஆமா, வேற வழி இல்லாம அவர் ரஞ்சித் வந்து என்ன பண்ணிட்டாரு, வேற வழி இல்லாம பின்னால பிளாக்கா காமிச்சிட்டார்ல, என்ன செய்ய ஆவிய காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டார்ல. இல்ல, காலாலியுமே சரி, காலாலியும் வந்து அவர் சாகுற மாதிரி தான் இது பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்பயும் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க. கபாலிலையும் சுற்ற மாதிரி காட்டுவாங்க. பட் ஆனா வந்து அது ஒரு ஃபேட் அவுட் பண்ணிடுவாங்க. அவரு சுட்டாங்களா அப்படின்ற மாதிரியே வந்து காட்ட மாட்டாங்க. மேபி அவர் எஸ்கேப் ஆயிருக்கலாம்ல. கரெக்ட், கரெக்ட். மேபி எஸ்கேப் ஆயிருக்கலாம். இல்லன்னா அந்த ஷூட் பண்ணா பாத்தீங்களா, அந்த பையனை யாரோ ஒருத்தர் பின்னா வந்து ஷூட் பண்ணிருக்கலாம்ல. கரெக்ட். அப்படிதான் அவங்க கொண்டு போனது. ரஜினியை ஷூட் பண்ணல அந்த படத்துல. பட் காலால வந்து ஆப்வியஸ்லி தெரிஞ்சிடும் ரஜினி இறந்துட்டாரு, பிளஸ் பிளாக்கா வெளியே வராரு அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆமா, அதுதான் சொல்ல வருவாங்க. அதுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே ரஜினி தான் அப்படின்ற மாதிரி வந்து அதை காட்டிதான் முடிச்சிருப்பாங்க. ஆமா 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 ஆமா. அதனால தமிழ் சினிமா வந்து ஒரு நல்ல நகர்வு நோக்கிதான் போய்கிட்டு இருக்கு. மற்றபடி நீங்க மலையாள சினிமா தமிழ் சினிமா கம்பேர் பண்ணி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா நம்ம எல்லாமே ஹெவி பட்ஜெட்ல கொண்டு போய் விட்டு 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 பழகிட்டோம் எல்லாருமே. மலையாள சினிமா வந்து ஒரு ஸ்டோரி நம்பி போயிட்டே இருக்கும். நேத்து நான் முந்தானத்து ஒரு நல்ல படம் பார்த்தேன், எனக்கு பேர் மறந்துருச்சு, குருவாயூர்ன்ற ஒரு படம். நல்லா இருக்குங்க. ஐயோ, ரொம்ப பிரமாதமா இருக்குங்க அந்த படம். பிருத்திவிராஜ் நல்லா அடிச்சிருக்காருங்க. எதிர்பார்க்கல இந்த அளவு படம் நல்லா இருக்குன்னு. அந்த டைரக்டரோட அடுத்த படம் வந்து ஃபஹத் ஃபாசிலும் எஸ்.ஜே. சூர்யாவும் நடிக்கிறாங்க. ரெண்டு பேருமே மொரட்டு ஆக்டிங்கா இருக்கும். ஓ பரவாயில்லையே. ஆமா ஆமா. நான் படம் பாத்தீங்க, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் சார், சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க மலையாளம் மூவிஸ்ல செலக்டட் மூவிஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அவர் கேரளா தான் அவரு பாருங்க, அவர் பாத்துருவாரு எல்லா மலையாளம். அப்படியா? இல்ல ஆக்சுவலா வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கங்களேன், நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன். கிட்டத்தட்ட எனக்கு வயசு இப்ப 47 ஆச்சு. சிபிஐ டைரி குறிப்புன்னு மம்முட்டி ஒரு 5 படம் நடிச்சாரு.
ஆமா, அப்ப உங்களுக்கு வயசு என்னன்னு தெரியல எனக்கு, நீங்க பேசுற நண்பருக்கு. இல்ல அப்பெல்லாம் இல்ல. நான் அந்த படம் வந்துட்டு ஓல்ட் சீரீஸ்ல வந்து ஒரு படம் தான் நான் பாத்திருக்கேன் சீரீஸ்ல, அந்த சிபிஐல. ஆமா, அப்பதான் மலையாள படம் வந்து தமிழுக்குள்ள வந்து தமிழ ஒரு ஆதிக்கத்தை உருவாக்குது. சோ மம்முட்டி சார் வந்து ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் உள்ள வைக்கிறாரு. சோ எல்லா பேன் இந்தியா மூவி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அன்னைக்கு வந்து சவுத் இந்தியன் அசோசியேஷன் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாமே எல்லா படத்தையும் எல்லா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்ம வெளியேற ஆரம்பிச்சிச்சு. நீங்க ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து பாருங்களேன், மலையாள படம் ஃபுல்லா வந்து தமிழ்ல அதிகமா நல்ல படம் ஓடுற படம் தான் இருக்கும். பாத்திருக்கீங்களா 30 இயர்ஸ்க்கு முன்னால? கரெக்ட் சார். 30 இயர்ஸ்க்கு முன்னால எனக்கு தெரியல. அதான் மம்முட்டி நடிச்ச படம் எடுத்து, மம்முட்டி நடிச்ச சிபிஐ டைரி குறிப்பு எடுத்து, அந்த படம்லாம் ஓகே. நான் மம்முட்டி நடிச்ச சிபிஐ டைரி குறிப்பு நான் பாத்திருக்கேன், யூடியூப்ல தான் பாத்திருக்கேன், இல்லனா ஹாட்ஸ்டார்ல இருக்கும், அந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் பாத்திருக்கேன். அதே மாதிரி மோகன்லால் சார் படமும் நல்லா இருக்கும். ஆமா, அவங்க எல்லாருமே வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நம்மளும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம். ஆனா நம்மளோட ஸ்டார் வேல்யூ எல்லாமே கூடிட்டாங்க. நீங்க மம்முட்டி சார் எடுத்து பாத்தீங்கன்னா, லாஸ்டா நடிச்ச ஒரு 6-7 படம் எடுத்து பாருங்களேன், அவர் எல்லா கேரக்டருக்கும் அடாப்ட் ஆகல. நம்ம சூப்பர் ஸ்டார் ஏஜ் தான் நம்மளுக்கும், நம்ம ரஜினி ஏஜ் தான் அவருக்கும். என்ன ஸ்குவாடு வந்துச்சு, இப்போ ஸ்குவாடுன்னு ஒரு படம் வந்துச்சு, கண்ணூர் ஸ்குவாட். அந்த படம் பாத்தீங்களா எப்படி இருக்கு? அந்த படம் தான் சார் பார்த்தேன், சூப்பரா ஒரு 55 வயசு போலீஸ் அதிகாரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி இருக்குல்ல, எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, பிரமாதமா இருக்குல்ல படம். அதே இது நம்பர் 1 படம் எடுத்து பாருங்க, ஒரு அரசியல்வாதியா இருக்காருல்ல. நீங்க மலையாள படம் வந்து தமிழ்ல வந்துதான் பாக்கணும் இல்ல, மலையாள படம் மலையாளத்துல பார்த்தாலே தமிழ்காரனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மலையாளத்தை சப்போர்ட் பண்ணி பேசல, ரொம்ப பிடிக்கும். அது அவங்க ஸ்லாங் பேசுறது, ஒரு பொலைட்னஸ். லூசிபர் படம் மாதிரி எடுக்கவே முடியாதுங்க இன்னமே. லூசிபர் பார்ட் 2 எடுக்கலாமே சார்? இல்ல எடுத்துட்டு இருக்காங்க. பார்ட் 2 பிருத்திவிராஜ் போயிட்டாரு, பார்ட் 2 லொகேஷன் எல்லாம் போயிட்டாங்க, பார்ட் 2 ஸ்டோரி போயிட்டு இருக்கு. லூசிபர் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி ஆக்சுவலா பொலிட்டிக்கல் மூவி நிறைய இருக்குங்க, ஆனால் லூசிபர் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இந்திய சினிமா திரை உலகத்திலே இன்னுமே யாரும் எடுக்கவே முடியாது. அதுல ஒரு முக்கியமான சீன் பாத்தீங்களா, லாஸ்டா வந்து மோகன்லால கேட்பாங்க, யாரா அவன், அது யாரு தாவூத்தா அப்படின்னு கேக்குறப்ப, அதுக்கு மேல ஒரு ஆள் இருக்காரு சொல்லுவான் பாத்தீங்களா, அவன் குரேஷி ஆப்ரஹாம் அப்படின்னு பாருங்க. அப்ப தாவூத்துக்கு மேல ஒருத்தர் இருக்காரு. அது விடுங்க, அந்த 25 இயர்ஸ் எங்க போன அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் வரும் அதுல. ரைட்டு, நீங்க வளர்ந்த வச்ச 25 வருஷமா எங்க போன? அப்ப 25 வருஷமா அவர் இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்ண போயிட்டாரு. அந்த ஸ்டீபன்ற கேரக்டர் இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்ண போயிட்டாரு. ஆனா அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா மோகன்லால் அவங்க பையன்தான் படத்துல. பாத்தீங்களா, அவர் பையன் தான். அது கன்ஃபார்ம் தெரியுமா உங்களுக்கு? அது செகண்ட் பார்ட்ல எப்படி ஸ்டோரி கொண்டு போறாங்கன்றதுதான் சார். நம்ம இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல புரிஞ்சுக்கலாம். அவங்க அம்மா சமாதியில உட்கார்ந்து அந்த பொண்ணு வந்து அவங்க தங்கச்சி வந்து கேக்குறாங்க பாத்தீங்களா, அவர் சிஎமோட பொண்ணு, என்னைக்கா ஒரு நாள் இந்த இடத்துல வச்சு நான் உங்கள்கிட்ட சில உண்மையில சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி, அங்கே வந்து இவர் தான் அவங்க அப்பான்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வந்து சொல்ற விஷயத்த கேட்கற அளவுக்கு வந்துருவாங்கல்ல. அவரு அந்த கேரக்டர் இவரு நடிச்சிருப்பாரு, சன்னா நடிச்சிருப்பாரு, நல்ல நடிகர் அவரு. அவரு வந்து நீ சொல்லி வரல, எங்க அண்ணன் சொல்லிதான் வந்திருக்கேன்னு சொல்லுவாரு பாருங்க. சிஎம் ஆறதுக்கு யாருன்னு தெரியல. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? இல்ல நான் அத ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்ததோட சரி ஞாபகம் இல்ல. இல்ல வந்து ஆக்சுவலா அந்த கீழே அவருக்கு மேக்கப் எல்லாம் போட்டு ஸ்டேஜ்ல ஏத்துவாங்க. ஸ்டேஜ்ல ஏத்துனதுக்கு அப்புறம் கீழே வந்து ஸ்டேஜ்ல ஏத்துனதுக்கு அப்புறம் இவர் நம்ம விவேக் கோபராய் சொல்லுவார்ல, உன்னை வர வச்சே நான் தான். உன்னை பென்ஸ்ல ஏறி உட்காந்து சொல்லுவாரு பாரு, நீ இல்லப்பா வர வச்சது எங்க அண்ணன் பான்னு வருவாருங்க. அதுதான் அப்பயே வந்து ஆக்சுவலா அவர் தான் ஃபர்ஸ்ட் சன்னு அது. பட் நல்ல படம்ங்க, அந்த மாதிரி படம் உண்மையிலே செம்ம மாசுங்க சார். PM கால்வாய் வருது, சோ நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். அந்த படத்தை அங்கிட்டு போய் அவரு சிரஞ்சீவி சொதப்பிட்டாரு போய். அவருக்கு ஏத்த மாதிரி படத்தை மாத்தி சொதப்பி விட்டாங்க.
ஓகே ரைட், பாருங்க, இன்னொரு நாள் சந்திப்போம். பிரம்மயுகமே நல்லா தான் இருக்கும். மம்முட்டி படம் பிரம்மயுகம் ஆமா, சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரம்மயுகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தியேட்டர்ல தான் பார்த்தேன். ரொம்ப சூப்பரா பேசினாரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேக்கிங் செம்மையா இருந்துச்சு படம். ஸ்பீக்கர்ல பாலா ஸ்பீக்கர் புதுசா என்ன இருந்தா கூடு. ஓகேண்ணா. பாலா இன்னைக்கு எதுவும் ட்விஸ்ட் இல்லையா? விடாமரிச்சு செகண்ட் லுக் முன்னாடி அது வழக்கமா ஒரு ட்விஸ்ட் இல்லண்ணா. ட்விஸ்ட் சொன்னாலே அடிக்கிறாங்க. எதுவும் போடலண்ணா. அப்படி சொல்றியா? இல்ல, 2 போஸ்டர் வருதுன்றதே ட்விஸ்ட் தானே. ஆமா, இதை விட என்ன பெரிய ட்விஸ்ட் வேணும்? முதல்ல இன்னைக்கு வந்ததே போன வாரம் தான் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆச்சு. 1 வீக்லயே செகண்ட் லுக் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முந்தின வாரம் குட் பேட் அக்லி ஒரு போஸ்ட் ரிலீஸ் ஆகுது. வாரம் போஸ்ட் ரிலீஸ் ஆகுறதெல்லாம் ஏகே ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் நடந்து பல வருஷம் ஆச்சு. இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக்கோட 6 மாசத்துக்கு ஒரு டைம், 1 வருஷத்துக்கு ஒரு டைம் இருக்கும். அப்டேட் எல்லாம் 1 வருஷத்துக்கு ஒரு டைம்லாம் வரும் சில டைம். இப்ப பரவாயில்ல, ரெகுலரா அப்டேட் வருது. இது மாதிரியே இருந்தா நல்லா இருக்கும். பாப்போம். இன்னைக்கு விட்ட போஸ்ட் வந்து அந்த ஃபுல்லா அது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டுக்கு ஒரே நெகட்டிவா தான் இருந்தது. அந்த டாக்க மாத்தணும்ன்றதுக்காக இன்னைக்கு விட்டுருக்காங்க. இல்ல, நெகட்டிவ்ன்றதை விட இதுக்கப்புறம் நிறைய ரெகுலரான அப்டேட் வரும். அஜித் சார் மூவி சைட்ல இருந்து ரொம்ப ஆக்டிவா வந்து ஃபேன்ஸை என்கேஜிங்கா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாக்குறாங்க. பெரிய வந்து எப்படி சொல்றது, விஷுவலாவே நீங்க பாப்பீங்க. படம் ரிலீஸ் ஆகும் போதும் சரி, படத்துல கண்டென்ட்டுமே பார்த்து தான் எடுத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கும். அதே மாதிரி கோட் அப்டேட் ஜூலை ஆயிடுச்சா? ஓகே, இந்த மாசத்துல வந்து ஒரு அப்டேட் இருக்கும். அத மாசம்னா இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ள ஒரு அப்டேட் வரும். தளபதி படத்துக்கெல்லாம் அப்டேட்டுக்கு பஞ்சமே இருக்காது ப்ரோ. அவர் எங்க ஃபேன்ஸை எப்படி ஆக்டிவாவே வச்சிருக்கணும் நல்லா தெரிஞ்சாரு. கரெக்ட். அவங்க ரொம்ப பிளான்டாவே எப்படி சொல்றது, ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டேட்ல வந்துட்டு அவங்க கரெக்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க. எப்பவுமே அது அவங்க எப்பவுமே முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியே ஆரம்பிக்கிறாங்க. அது நல்லா இருக்கு ஆக்சுவலா. அவங்க அந்த ஒரு பிளான்டா பண்றது. அவரும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்ஜா வந்துட்டு நடிச்சு கொடுத்து படத்தை முடிக்கிறதுலாம் ஆக்சுவலா வந்து ஒரு நடிகரா அவர் வந்து எல்லா வேலையுமே அவர் முடிச்சிட்டாலுமே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸா வந்து அவங்க கரெக்டா ரிலீஸ் பண்றது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அவங்க அதை பார்த்து கரெக்டா வந்து இதுவரையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட ப்ரொடியூசர் எனக்கு பிடிச்சதே அதான் விஜய். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு இது பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பேக் அடிக்கிற விஷயமே இல்ல. சொன்ன டேட்ல ரிலீஸ், அவ்வளவுதான். அது இதுவே இல்ல, செகண்ட் தாட்டே இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயம். எனக்கு தெரிஞ்சு கடைசியா ரொம்ப தலைவா மட்டும் தான் நினைக்கிறேன். என்ன ரொம்ப அதிகமா போஸ்ட் பண்ணானது இல்ல, அது இஷ்யூனால ஆச்சு. மத்தபடி வந்து அவரு படம் எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரீ பிளான்டாவே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அவரு இப்ப நம்ம ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படம் போயிட்டு இருக்கும்போது முடியிற ஸ்டேஜ்ல இன்னொரு படம் கம்மிட் ஆயிடுவாரு. அந்த மாதிரிதான் வந்து இதுவரையுமே வந்து அவர் கரெக்டா ஒரு பிளானிங்கோட வந்து பண்ணிட்டு தான் வந்து எல்லா படமும் வந்து இதுவரையும் ரிலீஸ் ஆயிட்டு வருது. முன்னாடியே டேட் சொல்லிட்டு அந்த அவர் அடுத்த படம் பிக்ஸ் ஆயிடுவாரு. அதை ஓப்பனா அனௌன்ஸும் பண்ணிடுவாரு. ஃபேன்ஸுக்கு ரெஸ்டே கிடையாது, ஆக்டிவாவே இருப்பாங்க. கரெக்ட். சொல்லுங்க ப்ரோ. ரணகலம் பேரே ரன் ப்ரோ. சில கொஸ்டின்ஸ் மட்டும் தான். இது இப்ப நம்ம விஜயகாந்த் ஏஐ யூஸ் பண்ண கோட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஏதோ ப்ராப்ளம்ன்ற மாதிரி நியூஸஸ் போதில்ல. அது எதுவும் மூவிக்கான இம்பாக்ட் ஆகுதா இல்ல அது நார்மலா தான் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் டீன்ஸ் விஎஃப்எக்ஸ் இஷ்யூ அது என்னன்னு ஏதாவது கிளாரிட்டி இருக்குமா? அதை பத்தி எதுவும் தகவல் கிடைக்குமா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நீங்க விஜயகாந்த் ஏஐ தான் கேட்டீங்க. ஆமாங்க. இல்ல ப்ரோ, அதுக்கு சில ப்ராப்ளம்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஆனா வந்து அது
மூவில இருந்து அந்த சீன் வந்து ரிமூவ்மே பண்ணாலுமே கூட படத்துல எந்த ஒரு இம்பாக்டுமே இருக்காது. பட் ஆனா வந்து அது மூவில பிளேஸ் பண்ணதான் வந்து அவங்க வந்து இப்போ பாத்துட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலா வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான் வச்சுங்களேன். இப்ப ஏஐ வந்துருச்சு. ஏஐ மூலமா வந்து அவங்க பவதாரணி வாய்ஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கும் போது நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ஃபேஸையும் நம்ம திரும்பி பார்ப்போம். நம்ம ஒரு சூரிய போட்டு எடுத்துக்கங்களேன். சூரிய போட்டுல வந்துட்டு அப்துல் கலாம் மாதிரி வந்து ஒரு வேஷம் போட்டு ஒரு வாய்ஸ் கொடுத்து நடிக்க வச்சுதான் வந்து பண்ணிருப்பாங்களே தவிர ஒரு ஏஐ வந்து அங்க பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப அந்த டெக்னாலஜி வந்துட்டனால வந்து அந்த டெக்னாலஜி நம்ம வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப தமிழ் சினிமா இல்ல உலக சினிமாக்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சேஞ்சுன்னு வச்சுங்களேன். அது நம்ம இப்ப தமிழ் சினிமாலயும் வந்து பயன்படுத்துறாங்க. அது விஷுவலா பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபீலா இருக்கும். நீங்க வந்து அது பாப்பீங்க. அது அதாவது இதுக்கு முன்னாடி விஎஃப்எக்ஸ் கார்ட்டூன் கேரக்டர் அதெல்லாம் வந்து வர வச்சிருக்காங்க. பட் ஆனா ஏஐ வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். நம்ம லைவா அந்த கேரக்டரே பாக்குற மாதிரி இருக்கும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அவங்க வந்து லைவா கொடுக்கணும் அப்படின்ற ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. சோ அது இப்போதைக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து அந்த டீம் வந்து எந்த ஒரு இதுவுமே பெருசா இது பண்ணல ப்ரோ. ரொம்ப விஎஃப்எக்ஸ்ல ரொம்ப ஃபுல் ஸ்டேஜா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டேரக்டரும் வந்து இப்ப யூஎஸ்ல இருக்காரு. அவர் வந்து அந்த ஒர்க் ரிலேட்டடா தான் வந்து போயிட்டு இருக்கு. சோ நம்ம வந்து எல்லாமே கரெக்டா போச்சுன்னா டைம்க்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகும். எந்த சீன்ஸுமே கட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன்னா வெங்கட் பிரபு வந்துட்டு அந்த மாதிரி வந்து அவர் ரொம்பவே பாசிட்டிவா தான் எடுப்பாரு. அவர் படங்களே வந்து அவரே வந்து ரொம்ப ஜாலியான டைப். அவரு எந்த ஒரு இதுவாவே பண்ணக்கூடாது. யாரையுமே வந்து ட்ரோல் அதான் அவரையே அவர் ட்ரோல் பண்ணிப்பாரு. அவர் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்ல ப்ரோ, அது அதான் புரியுது. பட் அதான் நீங்க சொல்ற மாதிரி தான் இப்ப விஎஃப்எக்ஸ் அது மாதிரி ஒரு ஏஐ பேஸ்டா விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆக்டரை திருப்பி பாக்குறது, ஸ்கிரீன்ல பாக்குறதுங்கிறது ஒரு பிரம்மாண்டமான விஷயம், நல்ல ஒரு விஷயமும் கூட. அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி எஃபர்ட்ஸ் அதிகமா இருக்கும், கண்டிப்பா அதை போட்டுட்டு இருப்பாங்க. பட் இவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறவங்க அவங்க சொல்ற மாதிரி முன்னாடியான ஒரு அந்த ரிலேட்டட் பீப்புள்கிட்ட அதுக்கான பர்மிஷன் வாங்கலையா அப்படிங்கிறது வதந்தியா இல்ல அது எவ்வளவு தூரம் உண்மை? இல்ல வாங்காம பண்ண மாட்டாங்க ப்ரோ. வாங்கிட்டு தான் வந்து அவங்க பண்ணிருக்காங்க. அது வாங்காம பண்ணாங்க அதனால பிரச்சனை வருது அப்படின்றது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ரூமர் தானே தவிர எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒருத்தவங்க பேரை போடணும்னா கூட வந்துட்டு அந்த பேர் போடுறதுக்கு வந்து அவங்க வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த காலகட்டத்துல அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயுமே அப்படிதான் பண்ணி ஆகணும். இல்ல அது எனக்கு டவுட் எதனால வந்ததுன்னா அதாவது நியூஸோட ஃப்ளோ வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா இந்த விஜயகாந்த் உள்ள ஏஐல வர போறாருங்கிறது கோட் அனௌன்ஸ் பண்ணி கொஞ்ச நாள்லயே அதாவது விஜயகாந்த் இறந்து கொஞ்ச நாள்லயே சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்ப அதுக்கப்புறமும் பிரேமலதா மேடம் வந்து அவங்க நிறைய பேட்டி கொடுத்துருக்காங்க, அதுல எல்லாம் எதுவுமே சொல்லல. ஆனா திடீர்னு இப்போ வந்து பிரேமலதா இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பரவுறது வந்துட்டு கம்ப்ளீட்டாவே ரிலேட்டடா தான் இருக்கு. பட் ஜஸ்ட் டவுட்டா கிளியர் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, இது ஆக்சுவலா ரெண்டு விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு விஷயம் இருக்கும். ஒண்ணு என்னன்னா பர்மிஷன் வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி படத்துல வந்து அவர் இந்த சீன்ல வருவாரு அப்படின்ற மாதிரி பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இப்ப யாருக்குமே வந்துட்டு படத்துல ஒர்க் பண்ணவங்களை தவிர வந்து யாருக்குமே வந்து படத்தோட கதை ஃபுல்லா தெரியாது. அது அவங்க இப்ப நம்ம வந்து இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், இந்த மாதிரி உங்களோட லைஃப்ல ஒரு பார்ட் நான் வந்து கதையா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நீங்களும் அது நான் வாயில சொல்லும் போது இல்ல ரிட்டர்ன்ல பேப்பர்ல பார்க்கும்போது ஓகே பண்ணிக்கங்கன்னு சொல்றீங்க. நாளைக்கு நான் அது வீடியோவா எடுத்துட்டு வந்து அதுல அந்த அவுட்புட் பார்க்கும்போது நீங்க இல்ல இது நான் சொன்ன மாதிரி இல்லையே, இது கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி வந்து ஒரு இதுவாதான் மேபி நடந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு இதுவாதான் நடந்திருக்கும். பட் ஆனா வந்து இதனால வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம அது அவங்க சால்வ் பண்ணதான் பார்ப்பாங்க. சார்ட் அவுட் பண்ணி இது எப்படின்னா பிக்ஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்களே தவிர இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது. இது முழுக்க வந்து பர்மிஷனே வாங்காம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. ப்ராப்பர் பிளானிங்கா தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரையுமே. ஓகே ப்ரோ. இல்ல கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா யோசிச்சோம்னா கூட அந்த நியூஸோட ஃப்ளோ ஸ்டேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் அந்த அவார்டு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கப்புறம் அப்படியே பிஜேபி ரிலேட்டடா அதை பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு டிஎம்கே சப்போர்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. அந்த நியூஸுக்கு அப்புறம் தான் அந்த பிரேமலதா நியூஸ் வருது. ஸோ அப்போ இது ஏதோ கான்ட்ரவர்ஷியலா கிரியேட் பண்ணுமேன்னு கிரியேட் பண்ண மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டில் அதான் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். இன்னொன்னு அந்த விஎஃப்எக்ஸ் இஷ்யூ ஃபார் டீன்ஸ் அது என்ன ப்ரோ? அது டேட்டே ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் இப்போ வந்து என்னது ஒரு இஷ்யூவா பேசுறாங்க அப்படிங்கிறது என்னன்றது கிளாரிட்டி இல்ல. இல்ல ப்ரோ,
டீன்ஸ் தானே சொல்றீங்க, பார்த்திபன் மூவி சொல்றீங்க ஆமா கரெக்ட்? ஆமா ஆமா இல்ல ஆமா. அது ஆக்சுவலா வந்து ரிலீஸ் டேட் வந்துட்டு பிளான் பண்ணிட்டாங்க, எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. சின்னதா ஆக்சுவலா வந்துட்டு என்னன்னா அது அது டீட்டெயிலா இங்க சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு ஒரு பார்ட் மட்டும்தான் வந்து இவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்க அவுட்புட் கொடுக்கல அப்படின்றத கேள்விப்பட்டேன் நானு. அதுலதான் வந்துட்டு மேபி அது படத்துல வந்து அது படத்தோட கோரை வந்து லைட்டா டிஸ்டர்ப் பண்ணுது, என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. பட் ஆனா வந்து அவர் பிளான் பண்ண மாதிரி வந்து அந்த டேட் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்டர்ஸ் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே கரெக்டா பிளான் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரிலீஸ் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது இதனால. ஓகே ஓகே. பட் தியேட்டர்ஸ் எப்படி ப்ரோ இந்தியன் டூவோட காம்பேர் பண்ற அளவுக்கு தியேட்டர்ஸ் எது எப்படி இது பண்ணிருக்காங்க, அது மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த தியேட்டர்ஸ் வந்துட்டு அவங்க அவங்க ரொம்ப நிறைய தியேட்டர்ஸ் எப்பவுமே வந்து அவங்க எதிர்பார்க்கல. இது சோலோவாவே வந்தாலும் கூட நீங்க எடுத்துக்கங்களேன், டீம்ஸ் தனியாவே வந்தா கூடமே வந்துட்டு எவ்வளவு கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே? கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். பட் ஸ்டில் இப்ப இது இந்தியன் டூவோட அப்படிங்கிறப்ப இன்னும் நிறைய பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா ஒத்த செருப்புலாம் திருச்சியில ரொம்ப நாளா நான் தியேட்டர்ல ஸ்கிரீன் ஒண்ணு பாக்கணுமான்னு தேடுற மாதிரி இருந்தது. சோ அது மாதிரி இருக்குமா, இல்ல ஓரளவுக்கு அட்லீஸ்ட் பாக்குற மாதிரியான ஸ்கிரீன்ஸ்ல வந்துரும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குமான்னு? இல்ல பாக்குற மாதிரியான ஸ்கிரீன்ஸ்ல வரணும்னு தான் பிளான் பண்றாங்க. பட் ஆனா நீங்க சொல்ற மாதிரி மெயின் சிட்டிஸ்ல எல்லாம் வந்து நிறைய ஓரளவுக்கு எல்லாம் ஷோஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்துடும் ப்ரோ. இன்டீரியர்ல அதாவது டீப் சைட்ல அதாவது சவுத் சைட்ல எல்லாம் போனீங்க அப்படின்னா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம அதை படத்தோட வேர்ட் ஆஃப் மவுத் வச்சுதான் வந்து அது ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்லயே வந்து ஸ்கிரீன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையே அப்படிதான். ஒரு ஏன்னா வந்து இப்ப நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து அதை வாங்கி நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு பதில் சொல்வீங்கன்னா டெஃபினட்டா வந்துட்டு நம்மளுக்கு அந்த கண்டென்ட் பார்க்கணும், அந்த கண்டென்ட் பிடிக்கணும். அது அது ப்ரீவியஸ் அவங்க படத்தோட மார்க்கெட் எல்லாம் இதெல்லாமே வச்சுதான் அந்த ஃபேக்டர் வந்து டிசைட் ஆகுதுல்ல. அதனால வந்துட்டு நம்ம படத்தோட அவுட்புட் பார்ப்பாங்க. படம் ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் வந்து அந்த படத்தை பேசுவாங்க, அதுக்கப்புறமா ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். மகாராஜாக்கே ஸ்டார்டிங்ல ஸ்கிரீன்ஸ் கிடைச்சது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லிமிட்டடா இருந்தது, அதுக்கப்புறமா ரொம்பவே நிறைய இடத்துல இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரிதான் ஒரு படத்தோட இந்த மாதிரி சின்ன படத்துக்குலாம் வந்து இந்த மாதிரி தான் ஆகும். ஓகே. இல்ல ஆக்சுவலா இது வரைக்கும் வந்த பார்த்திபன் படங்களுக்கான மைண்ட் செட்டை விட இதோட மைண்ட் செட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே செட் பண்றாங்க. அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு வேற வேற ஒரு கோணத்தை தான் கொடுக்குது. இது வரைக்கும் பார்த்த மாதிரியான பார்த்திபனோட படமா இருக்கும் அப்படின்னு கொண்டு போல. ஈவன் இந்தியன் 2 ப்ரமோஷன்ஸை தாண்டி இது வந்துட்டு ஒரு புல்லிங் ஃபேக்டரா கொண்டு வர அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க போஸ்டர்ஸ். நான் ஆக்சுவலி என்னோட கருத்து மேபி இது வந்து எல்லாருக்கும் அநேக மக்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குதான்றது தெரியாது. பட் நான் பாக்குறது அப்படிதான் பாக்குறேன். ஸோ அதனால இதுக்காக அட்லீஸ்ட் வந்துட்டு ப்ராப்பரா ஸ்கிரீன்ஸ் இருந்தது அப்படின்னா பார்த்திபன் இருந்து இன்னும் பெரிய விஷயங்கள் நம்ம வந்துட்டு தமிழ் சினிமாக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறது. அவரு இதோட ஆடியோ லான்ச்சே வந்துட்டு கமலா தியேட்டர்ல வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணாங்க. பெரிய ஹீரோஸ் அதாவது பெரிய செலிபிரிட்டி எல்லாம் யாருமே இன்வைட் பண்ணாம ரொம்ப அந்த படத்துல நிறைய எல்லா கேரக்டருமே கூப்பிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு டே ஃபுல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது இது என்னைக்கு நடந்ததுன்னா நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்தோட பர்த்டே அன்னைக்கு மார்னிங் வந்து இவங்க கமலா தியேட்டர்ல வந்து இதுக்கான ஆடியோ லான்ச் பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவரோட பர்த்டேவோட ஒரு சின்னதா ஒரு இது மாதிரி பிரஸ் இன்வைட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அது முடிச்சுட்டு திரும்பி வாங்க, நான் ஈவினிங்கும் கமலா தியேட்டர்ல வந்துட்டு ஈவினிங்கும் நான் வந்து பிரஸ்க்கு வந்து நான் வந்து மீட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல் டே வந்து அவர் டெடிகேட்டடா இதுக்கான படத்துக்கான எல்லாமே வந்து அவர் பார்த்திபன் சார் வந்து முன்னாடி நின்று பண்ணியிருக்காரு. அவ்வளவு கான்பிடென்டா இருக்காரு இந்த படத்து மேல அவரு. நிஜமா ப்ரோ, நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த படத்துல. அதுதான் எனக்கு இந்தியன் 2 விட ஏன்னா இந்தியன் 2 ஒரு ஃபீல்ட் ஆல்ரெடி செட் பண்ணிருச்சு. இப்படிதான் இருக்கும், இதான் டிசைன், சரி நம்ம போய் அதை பாக்குறோம் என்ஜாய் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்ட செட் பண்ணிருச்சு. பட் இது வந்து கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டா இருந்துச்சு. ஏன்னா நான் பார்த்திபன் அப்படின்றது இல்ல, பட் இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பார்த்திபன் படம் தியேட்டருக்குன்னு நான் போக ஆரம்பிச்சது ஒத்த செருப்பு அண்ட் ரெண்டுமே இரவு ரெண்டுமே தியேட்டர்ல நான் பார்த்தேன். பட் அதுக்கு முன்னாடி குடைக்குள் மலையெல்லாம் மிஸ் பண்ணிட்டு எங்கேயுமே அது கிடைக்காம அதுக்கான ப்ராப்பர் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மே இல்லாம சர்ச் பண்ண டைம்லாம் இருக்கு. ஆக்சுவலா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து டீன்ஸ் மூவியை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பத்தி பேசுனது. ஏன்னா வந்து
டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட். அந்த டீம் வந்து ரொம்ப நிறைய பேர் புதுசா இன்ட்ரோ பண்ணிருக்காரு பார்த்திபன் சார். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா வந்து இந்த படத்தோட ப்ரொமோஷனே நான் சொல்றேன் பாருங்களேன், இப்போ இல்ல, ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஒரு 4 மாசம் கிட்ட 4 மாசம் ஆயிடுச்சு. 4 மாசம் 5 மாசத்துக்கு முன்னாடியே வந்து அவர் மீடியாவுக்கு வந்துட்டு டிஷர்ட்டும் அப்புறம் ஒரு கிளாக்கும் டீன்ஸ் அப்படின்னு போட்டு வந்து டிஷர்ட்டும் கிளாக்கும் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. அங்க இருந்தே வந்து அவர் ப்ரொமோஷன் வந்து எவ்வளவு யூனிக்கா பண்ணலாம், எவ்வளவு டிஃப்ரெண்டா பண்ணலாம், அந்த டிஷர்ட் ஒரு 4 இடத்துக்கு போட்டு போகும்போது வந்து அது நல்ல குவாலிட்டியாவும் வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ அது அங்க இருந்து வந்து இப்போ வரையுமே வந்து அது அவர் இது ஒரு அக்கேஷனலா பண்ணணும், அவர் பர்த்டே பண்ணாரு அப்படின்லாம் கிடையாது. நார்மலா திடீர்னு ஒரு சர்ப்ரைஸா அவர்கிட்ட இருந்து வந்து இது வந்தது. அந்த மாதிரி வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு சின்ன சின்ன இதுவும் வந்து நிறைய ட்ரை பண்ணி புதுசான ஒரு எஃபர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்தியன் 2வோட தைரியமா கிளாஷ் விட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு அவரு இந்த கிளாஷ் எல்லாம் வந்து அவர் பெருசா பார்க்கல. அவர் இதுக்கு முன்னாடியே அவர் சொன்னதுதான், அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா என் படத்துக்கு வாங்க அப்படின்றதுதான் வந்து அவர் அந்த மாதிரி தான் வந்து அவர் அந்த மாதிரி மென்டாலிட்டி ஒரு இதுலதான் வந்து அவர் பாப்பாரு. சோ கண்டிப்பா அந்த படம் நல்லா இருக்குன்னும் போது வந்து அது 2 படமும் நல்லா இருந்தது அப்படின்னா 2 படமும் ஓடதான் செய்யும். எந்த ஒரு படமே வந்து பாதிக்காது இதுல. இப்போ நீங்க வந்து டீன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, இந்தியன் 2 அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட இந்தியன் 2வோட கலெக்ஷன் எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பாதிக்காது. ஏன்னா அதோட ஸ்டாண்டர்ட் வேற, அதோட பட்ஜெட் வேற, அதோட ஸ்கிரீன் கவுண்ட் வேற ரிலீஸ் ஆகுறதுல. சோ இது இந்த கிளாஷ் வந்து ஒரு பெரிய எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது ப்ரோ. என்ன பொறுத்தவரை டீம்ஸ்க்கு தான் ஒரு அட்வான்டேஜ் இதுல நான் வந்து பெருசா பாக்குறேன் அப்படின்னா. ஏன்னா வந்து இப்ப இந்தியன் 2 தான் வந்து அட்வான்டேஜா தான் பாக்குறேன். ஏன்னா இந்தியன் 2 கண்டிப்பா தியேட்டருக்கு புல் பண்ணிரும் ஆடியன்ஸ். சோ அதோட சேர்த்து இது கண்டிப்பா வரதுனால இதுக்கு ஆடட் அட்வான்டேஜா தான் நான் பாக்குறேன். இது வந்து அவங்க வேற மாதிரி தனியா ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட அந்த அட்வான்டேஜ் மிஸ் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பா வந்து அவங்க அந்த மாதிரி தான் ப்ரோ. அவரு இப்போ அந்த படத்தோட பண்ணும்போது வந்துட்டு அபியஸா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாளே எல்லாரும் இந்தியன் 2 பாத்துருவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து டீம்ஸ் தான் போவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. தங்கலான் அப்டேட் நாளைக்கு இருக்கா ப்ரோ? நாளைக்கு தான் ட்ரைலர். அது ட்ரைலர் நாளைக்கு வருமா தெரியல. இது வரையும் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்ல. ட்ரைலர் நாளைக்கு வருமான்னு டவுட் தான் ப்ரோ. மேபி வந்து ட்ரைலர் வந்து வெட்னஸ்டே இல்ல டியூஸ்டேவா இருக்கும். பட் ஆனா இந்த வீக் மிட்டுக்குள்ள வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க பிஃபோர் இந்தியன் 2 ரிலீஸ். பட் டேட் வந்து ஃபிக்ஸ் தான ப்ரோ? ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15 தான் ப்ரோ. கேக்குதா ப்ரோ? ப்ரோ இப்போ வந்து கல்கி 2898 AD வந்து ஆந்திரா தெலுங்கானா ரிலீஸ் ஆகுறப்ப வந்து டிக்கெட் பிரைஸ் ஹைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோஸ் இருந்தது. அந்த மாதிரி தமிழ்நாடுக்கு எப்ப வரும்? இப்ப வாரிசு இந்த துணிவுக்கு அப்புறம் நமக்கு எந்த படத்துக்குமே அந்த மாதிரி வரல. இல்ல அந்த படத்துக்கெல்லாம் ஏர்லி மார்னிங் ஷோ இருந்துச்சு, அதனால அந்த ரேட் இருந்துச்சு. அதுவும் இல்லாம அந்த சைடு புதுசா ஏதோ வந்து டிக்கெட் ரேட்ஸ் எல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இப்போ தமிழ்நாட்டுல டிக்கெட் ரேட் கம்மியா இருக்கிறது நல்லது தானே? ஏன் உங்களுக்கு அதிகமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல ப்ரோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். தமிழ் மூவிஸ் வந்து இப்ப ரீசெண்டா பெருசா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோஸ் இல்ல, அதத்தான் நான் சொல்ல வரேன் ப்ரோ. கோட் வரப்போகுதுல ப்ரோ. பட் ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஏர்லி மார்னிங் இதுக்கப்புறம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஷோவே 9 o'clock அப்படி மேக்ஸிமம் அப்படி பாத்தீங்கன்னா வந்து 8 o'clock தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஷோ வந்து இது பண்ண மாட்டாங்க. கம்மியா இருக்கிறது நல்லது தானே, இதுக்கு அதிகப்படுத்தணும். அந்த விஜயகாந்த் ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்களா? அப்ப ஏஐன்னு சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு. இப்போ வந்து ஏஐ அந்த ஜென்ரேஷன்ல வந்து மிட் ஜர்னி வந்து ரொம்ப பாப்புலரா இருந்துச்சுல்ல, அது அந்த இமேஜ் ஜென்ரேஷன் வச்சுதான் வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் நிறைய இமேஜ் ஜென்ரேட் பண்ணி தான் ககனச்சாரியில ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். 2-3 இடத்துல அந்த மாதிரி வரும். அந்த சீன் எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சீன்ல தான் அந்த படத்துக்கு பாசிட்டிவ்ஸா நான் பார்த்தேன். ஸோ அது அந்த ஒரு இமேஜ்லயே வந்துட்டு அது வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி வந்து ஒரு 3 to 4 minutes வரும். சூப்பரா இருக்கும்.
அது புதுசா இருந்துச்சு பாக்குறப்ப. என்ன சொல்ல, படத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க, அதுலயும் ஒரு அழகான ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. பாலா நீ பேசு பாலா. என்ன நானு கங்கனாச்சாரி பாத்துட்டீங்களான்னு கேக்குறீங்களா? இல்ல இல்ல பேசு, ஏன் சைலண்டாவே இருக்கேன்னு கேட்டேன். பேச சொன்னாரு பாலா. அதான் பரணி பேசிட்டு இருந்தான், அதான் நான் இது போயிட்டு கேட்டுட்டு இருந்தேன். நான் இந்த படம் பாக்கல, பாத்திருந்தா சொல்லிருப்பேன். நான் இன்னும் பாக்கலையே அந்த படம். ஓடிடில வரும் பாலா, பாரு. இல்லாட்டி இப்ப தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு, போய் பாத்துட்டு வா. நான் எப்படி நெக்ஸ்ட் வீக் தான் பாப்பேன். அதுக்குள்ள இந்தியன் 2 வந்தா இதெல்லாம் எடுத்துவாங்க கண்டிப்பா. அதனால பாத்துக்கலாம், இந்தியன் 2 பாத்துக்கலாம். ஞான பிரகாஷ் வந்திருக்காரு ஸ்பீக்கர்ல. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. முத்து ரொம்ப நேரம் பேசாம இருக்காரு. அவரு பிரகாஷ் ப்ரோ வரலையா ப்ரோ? இன்னைக்கு எந்த கொரியன் சஜஷனும் இல்லையா? இல்ல வருவாரு, இன்னும் ஒரு 10 minutesல வந்துருவாரு. வெளியே போயிருந்தாரு, வந்துட்டு இருக்காரு. ஓகே ஓகே ப்ரோ. அவர் சொன்னது ஏதாவது பாத்தீங்களா? நீ பாத்தியா பாலா ஃபர்ஸ்ட்? இல்லண்ணா, எனக்கு ஆபீஸ் இருக்குண்ணா, என்னால பாக்க முடியாதுண்ணா. சண்டே தான் லீவு. இன்னைக்கு சண்டே தானே? சண்டே தான். இன்னைக்கு வெளியே போயிட்டேன் நானு. ஈவினிங் மேலதான் வந்தேன் நானு. வந்துட்டு தூங்கிட்டேன். சண்டே தானே, ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு. சண்டே மட்டும் தான் உனக்கு லீவா? அதுவே அந்த மிர்சாபூரே ஆரம்பிச்சதோட சரி 5 எபிசோடோட நிக்குது. இன்னும் 5 எபிசோட் நான் எப்ப பாப்பேனே தெரியல. பரணி நீ முடிச்சிட்டியா மிர்சாபூர்? இல்லண்ணா, எனக்கு அது 2 எபிசோடு பார்த்ததே ஓகேவா இருந்துச்சு. பாலா 5 எபிசோடு பார்த்தா எப்படி இருந்துச்சு பாலா உனக்கு? ப்ரோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஆஹா ஓஹோலாம் இல்ல. சரி, யாரா ஆஹா ஓஹோன்லாம் இல்ல, போகுது ஓரளவு டீசெண்டா இருக்கு, அவ்வளவுதான். ப்ரோ என்னமோ சொல்ல வந்தாரு. நான் 10 எபிசோடுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சூப்பர். பிடிச்சிருந்துச்சா ப்ரோ? ப்ரோ சொல்லணும்னா அது முன்னான ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் 2 சீசன்ல வரும்ல ப்ரோ. இருங்க, ஸ்பாயிலர் சொல்லுங்க பையா. அந்த கேரக்டர் தான் ப்ரோ இதுக்கு ஸ்ட்ரென்த். இது இல்லனுக்கு அப்புறம் தான் ப்ரோ புரியுது. அந்த கேரக்டர் இதுல இல்லனுக்கு அப்புறம் தான் அது எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கு அந்த ஃபர்ஸ்ட் 2 சீசனுக்கு. இப்பதான் ப்ரோ புரியுது. கரெக்ட், அதேதான் நானும் எதிர்பார்த்தேன். எனக்கு அந்த முன்னா கேரக்டர்ல பப்ளு கேரக்டர் இல்ல, பப்ளு பண்டிட் அவங்க 2 பேரும் இல்லாதனால எனக்கு அந்த சீசன் 3 எனக்கு ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இந்த 2 கேரக்டருமே ஃபர்ஸ்ட் சீசன்ல ஃபர்ஸ்ட்லயே அவனை கொண்டுருவான் பப்ளுவ. சரி, இதுல 2வதுல முன்னாவது இருப்பான் அப்படின்னு பார்த்தா இவனும் இல்லாதனால அந்த 3rd ஒன்னே எனக்கு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் இல்லாத மாதிரியே இருக்கு. அதனால எனக்கு 5க்கு மேல நானு சரி பாத்துக்கலாம் அப்புறம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கு. தவிர 5 பாத்துட்டேன், 6 பார்த்து 7 பார்த்து டக்கு முடிக்கணும்ன்ற மைண்ட் செட்டே எனக்கு இல்ல. இந்த சீசன் சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய சீரியஸ் சொன்னாரு, அதை பாரு, அதை விட்டுட்டு நீ மிர்சாபூர்லயே வாழ்ந்த மாதிரி மிர்சாபூர் சீரியஸ் தான் பாப்பேன் அப்படின்றிய பாலா. அது 20 எபிசோடு, ஏன்னா 10 எபிசோடே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னா பாக்க 20 எபிசோடு பாக்கணும், டைம் கிடைச்சா பாக்கணும். இல்ல, நான் கொரியன் சீரிஸ் எப்பயுமே பாத்தீங்கன்னா 16 எபிசோடு தானே இருக்கும். நானுமே வந்து கொரியன் சீரிஸ் பாக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதுல மொத்தம் எத்தனை எபிசோடு இருக்குன்னு தான் பாப்பேன். 12 எபிசோடு 10 எபிசோடுனா நான் வந்துட்டு பாத்துறேன் ஒரே ஸ்ட்ரெச்ல. ஆனா அந்த 16 எபிசோடுன்றப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெச் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறம் பாக்க அந்த ஒரு இதுன்றதுனாலதான். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு கொரியன் சீரிஸ் பார்த்தேன், இது பிரகாஷ் ப்ரோ சொன்னதுல. அந்த சீரிஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, அடுத்த வாரம் தான் கம்ப்ளீட் ஆகுது. 14 எபிசோடு வந்துருச்சு. அடுத்த வாரம் வந்து 2 எபிசோடு ரிலீஸ் ஆகும். சாட்டர்டே 1 சண்டே 1 ரிலீஸ் ஆகும். நான் வந்து இன்னைக்கு சும்மா தான் வந்து இந்த சினாப்சிஸ் படிச்சேன், எனக்கு பிடிச்சது. சரி ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். 3 எபிசோடு பார்த்தேன். 3 எபிசோடுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நைட் எப்படி இன்னொரு 2 எபிசோடு பார்த்துருவேன். அது பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றேன். அது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சீரியஸ் எப்படி வர்த்தா அப்படின்னு சொல்லி சொல்றேன். எனக்கு அந்த 3 எபிசோடு இப்ப பார்த்ததுமே வந்து அந்த கதையாவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ஒருத்தர் போட்டிருந்தாரு, கமெண்ட்ல போட்டிருக்காரு, இப்போ டனல் 4 எபிசோட் பார்த்திருக்காராம். டனல் நானும் 4 கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். எப்படி இருக்கு ப்ரோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பார்த்த வரைக்கும் ஒரு மாதிரி ஓகேவா தான் ப்ரோ. ஆனா ஒரு மூணாவது எபிசோட்ல ஒரு கேஸ், அது அந்த எபிசோடு முடியறதுக்குள்ள அந்த கேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்படி எபிசோடு ஒரு கேஸ்ன்னு வருது ப்ரோ. இல்ல, ஆக்சுவலா ட்ரெண்ட்ஸ்வுட் ப்ரோ வந்து சொல்லியிருந்தாப்புல 7வது எபிசோடு வந்து மாசா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சுன்னாப்புல. ஸோ
ஸோ 4 எபிசோடு தான் 7வது எபிசோடு பாருங்க. அவர் தான் சொன்னாரு நல்லா இருக்குது அப்படின்னாரு. இப்போ டனல் வந்து நான் பாக்கல, பட் ஆனா இவர் சொல்ற மாதிரி ஒரு ஒரு எபிசோட்லயுமே ஒரு கேஸ் முடிக்கிறாங்க அப்படின்னும் போது, நம்ம இந்தியாலே கூட வந்துட்டு அபே அப்படின்னு ஒரு சீரியஸ் எத்தனை பேர் பாத்துருப்பீங்கன்னு தெரியல. என்ன சீரிஸ்னா? அபே அபே அப்படியே ஜி5ல இருக்காதா நான் சொல்றீங்க நீங்க? ஆமா, ஜி5ல இருக்கிற அபே. அது நிறைய சீசன், 3 சீசன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஞாபகம் ப்ரோ. அதுலயும் வந்து அப்படிதான் வந்து ஒரு ஒரு சீசன், அதாவது ஒரு ஒரு எபிசோட்லயுமே ஒரு கேஸ் முடிச்சிருவாங்க. அப்படிதான் இருக்கும் அந்த படம், அந்த ஒரு சீரியஸுமே. ஒருத்தர் மூளைய ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, அடுத்தவங்களோட மூளை சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி வரும்ல ப்ரோ? ஆமா ஆமா ஆமா, அதேதான். என்னையா சொல்றீங்க, மூளையை சாப்பிடுறதா? அது ஒரு கேஸ் ப்ரோ. இல்ல, அது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஒரு ஒரு எபிசோட்லயுமே ஒரு ஒரு டிஃபரெண்ட் கேஸ் ஆக்சுவலா. ஓகே ஓகே, நான் அந்த மாதிரி பண்ணா கூட நல்லா தானே இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். அந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ்ல வந்து ஏதோ ஒன்று வந்துருக்குது, ஆனா ஞாபகம். அந்த ஹீரோக்கு வந்து ஒரு பேக் டிராப் இருக்க மாதிரி காட்டிட்டே வருவாங்க. அவர் ஏதோ ஒரு பிரச்சனையால வந்து ஒரு டிராமா அவரோட பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற மாதிரி அவர் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வர மாதிரி காட்டுவாங்க. ஆனா ஒரு ஒரு எபிசோட்லயுமே வந்து அவரு ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டா வந்து ஒரு கேஸ வந்து ஹேண்டில் பண்ணுவாரு. அந்த வில்லனை பிடிச்சிருவாரு. அடுத்த எபிசோட் வந்து அந்த ஒரு இதுக்கு கனெக்ஷனே இருக்காது. ஒரு நார்மலா ஒரு போலீஸ் லைஃப்ல எப்படி ஒரு கேஸ் முடிச்சிட்டோன்னே அடுத்த கேஸ்க்கு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் வந்து இந்த மொத்த சீரீஸுமே எடுத்திருப்பாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். பாலா, உன்னோட ஃபேவரட் வெப் சீரிஸ்னா எது பாலா? வெப் சீரிஸா? எனக்கு வந்து டார்க் பிடிக்கும். டார்க்கா? ஃபுல்லா பாத்துட்டியா? டார்க் பிடிக்கும். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பிடிக்கும். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டார்க்கை விட ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. ரொம்ப ஃபேண்டசியா இருக்கும், நல்லா இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். அது எனக்கும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ரிலீஸ் ஆனப்ப நான் வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணேன். ஆக்சுவலா எல்லா சீசன் அப்பயும் நான் வந்து மோஸ்ட்லி பிஞ்ச் வாட்ச் தான் பண்ணேன். ஆரம்பிச்சு அப்படி முடிகிற வரைக்குமே வந்து தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீரீஸ். இப்ப ஃபிஃப்த் சீசன் தான் வந்து லாஸ்ட் சீசன் அப்படின்னாங்க. லாஸ்ட் சீசன். ஆமா, அது என்னன்னா எல்லா எபிசோடுமே ஒரு படமா வந்துட்டு இருக்குது அப்படின்னாங்க. அப்ப கண்டிப்பா 1.5 மணி நேரம் அந்த லெவல்ல தான் இருக்கும்னு தோணுது ஒரு எபிசோடும். அதான் ரொம்ப அதை எக்ஸ்பெக்ட் பண்றாது. அது இந்த அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த வருஷம் தான் சொன்னாங்க. ஆமா ஆமா, அந்த டைம் தான் எனக்கு கரெக்டா கிரிக்கெட் விளையாண்டு கீழே விழுந்து பிராக்சர் ஆயிடுச்சு காலு. அதனால வெளியே போக முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. சோ ஏதாவது பாக்கலாமே அப்படின்ற போது ஒருத்தர் யாரும் சஜஸ்ட் பண்ணாங்க, இது மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்ததுதான். அப்போ வெறித்தனமா பார்த்தேன். கேட்கணும்னு நினைச்சேன். தங்கலான் ட்ரெய்லர் அப்படின்னு பார்த்த மாதிரி ஏதோ ஒரு இது போட்டிருந்தியே, பாத்துட்டியா? இல்லண்ணா, நான் பாக்கலண்ணா. ஏதோ இதுவா லீக் ஆயிருச்சுன்னு சொன்னாங்க, நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால போட்டேன். அப்புறம் டெலிட் கொடுத்தேங்க. டெலிட் பண்ண சொன்னாங்க. வேணாம், நான் இங்க சொல்லணும். நான் தனியா சொல்றேன். இல்ல பரவாயில்ல, சொல்லு, என்ன தெரிஞ்சுக்கலாம்ல. நான் தனியா சொல்றேன். இல்ல சொல்லு பாலா, எப்பவுமே நீ முன்னாடி எல்லாமே பாத்துடுறியே, அதான் கேட்கலாம் அப்படின்னு. அதான் தனியா வாட்ஸ்அப் பண்றேன். வேற என்ன சீரிஸ் பாலா பிடிக்கும் உனக்கு? அப்புறம் இந்தியன், அப்புறம் இன்சைட் எட்ஜ்னு ஒரு சீரிஸ், அது நல்லா இருக்கும். அது பிடிக்கும் எனக்கு. இன்சைட் எட்ஜா? இன்சைட் எட்ஜ்னு ஒரு கிரிக்கெட் சீரிஸ் ஒன்று இருக்கும், அது பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ஃபேமிலி மேன் ரொம்ப பிடிக்கும். பெருசா அவ்வளவா சீரிஸ் பார்த்ததில்ல நானு. அப்புறம் ஸ்பெஷல் ஆப்ஸ் பிடிக்கும். ஸ்பெஷல் ஆப்ஸ் எனக்கு ஃபேவரட். அவ்வளவுதான். பெருசா வேற எதுவும் நான் அவ்வளவு சீரிஸ் பார்த்ததில்ல நானு. பீக்கி பிளிண்டர்ஸ் அதெல்லாம் பார்த்ததில்ல நான். சொல்லு அதெல்லாம் பார்த்ததில்ல. என்ன பீக்கி பிளிண்டர்ஸ் நான் பார்த்ததில்ல. இது மணி ஹைஸ்ட் பாத்திருக்கேன், அவ்வளவுதான். மணி ஹைஸ்ட் அதுவும் பிடிக்கும். அதுவும் ஓகே, நல்லாதான் இருந்துச்சு. ஆனா போக லாஸ்டா போக ஒரு மாதிரி ஓகேன்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்த அந்த இது இல்ல. அதுக்கு மேல என்ன பலா வேணும்? எனக்கெல்லாம் பிடிச்சதா இருந்துச்சு. இல்ல சீசன் 4 ஒரு மாதிரி நல்லாதான் இருந்துச்சு. ஆனா ப்ரொஃபசர் கேரக்டர் இல்ல ப்ரோ. ஆமா ப்ரோ, பர்சி சொல்ல வந்தாரு. அது உண்மையிலே சூப்பர் சீரிஸ் ப்ரோ.
ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும். கரெக்ட். அது அந்த மணி பிரிண்ட் பண்றதானே? அதேதான் விஜய் சேதுபதி கூட ஷாஹித் கபூர். தமிழ்ல ஜீவாவோட வாய்ஸ் பட்டாசா இருக்கும். ஆமா டப்பிங் செம்மையா இருக்கும் தமிழ்ல. ஷாஹித் கபூருக்கு ஜீவா டப்பிங் வேற லெவல்ல இருக்கும். நான் ஹிந்தில தான் பார்த்தேன் ஆக்சுவலா. அது தமிழ்ல நல்லா இருக்கும் பாரு நீ. அது நான் எல்லாமே வந்து செம்ம ஆப்டா இருக்கும். ஜீவா வாய்ஸ் அவனுக்கு தமிழ் டப்பே நான் பாக்குறேன். இப்போ கல்கி இந்த பாகுபலி இதெல்லாம் தியேட்டர்ல வர்றதுனால, கேஜிஎஃப் இதெல்லாம் தியேட்டர்ல வர்றதுனால ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து டப் பண்ணி போடுவாங்களா, அப்ப வேற ஆப்ஷன் அதெல்லாம் தமிழ்ல பத்துறது. ஆனா இப்போ அந்த மாதிரி வர்றப்பெல்லாம் வந்து இதுதான் ஒரிஜினல் லாங்குவேஜ் தான். இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்கும், அதனால அப்படியே ஒரு பாக்குறது. இங்க வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ்ல தான் ப்ரிஃபரும் பண்ணுவாங்க. அப்படியே எனக்கு செட் ஆயிடுச்சு. அது கரெக்ட் தான். அந்த ஒரிஜினல் பார்த்தாதான் அந்த ஆப்டா இருக்கும். பட் நான் வந்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி நான் பாத்துக்குவேன். அதனால நான் தமிழ்ல இருந்தா ஓகே, அப்படி இல்லாட்டி ஒரிஜினல்ல பாத்துக்குவேன். தூக்கம் வந்துருச்சா? ரொம்ப தூக்கம் வர மாதிரி பேசுற. இல்லண்ணா சாப்பிட்டுட்டே பேசுறேண்ணா. சாப்பிட்டுட்டே பேசுறியா? பேசுன்னு ஒரு டெடிகேஷன். சாப்பிட்டுட்டே பேசுறேன். பேசுற டெடிகேஷன். ஆமா, அதான் சாப்பிட்டுட்டே பேசுறேன். வந்துட்டாராமா? இல்லையே, மெசேஜ் பண்றேன். மெசேஜ் பண்ணி பாரு பாலா. நீ அந்த தங்கலான் லீக் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. எங்க லிசனர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து நான் அது ஏதோ வந்து இமேஜஸ் தானா பாத்துட்டு சொன்னா, இமேஜஸ் எல்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னா. இல்ல அது ஓகே, நீ போட்டிருந்தியே, நீ ஃபயர் விட்டுருந்தியே, அத பத்தி பேச வேணாம் விடுங்க. அதான் ஒருத்தங்க அது வேற டெலிட் வேற பண்ண சொல்லிட்டாங்க, நான் பண்ணிட்டேன் நானு. இல்ல நீ எதுக்கு ஃபயர் விட்ட அது சொல்லு ஃபர்ஸ்ட். ஸ்டில்ஸே நல்லா இருக்குது, ட்ரெய்லர் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் ஸ்டில் ஃபயர் விட்டேன் நானு. அப்படி ஒன்னும் ஸ்டில்ல பெருசா தெரியலையே. விக்ரம் மட்டும் நார்மலா அந்த லுக் தான் தெரிஞ்சது. அதானே நீ இங்கே கூட சொல்லலாம், தப்பு இல்லையே. நீ தான் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி தானே போட்ட, எங்களுக்கு மட்டுமா அமிச்ச? அதுதான் டெலிட் பண்ணிட்டேன் நான் தான். இல்ல எல்லாருக்கும் தெரியுற மாதிரி தானே போட்ட, பார்த்த மாதிரி. இல்ல நான் பாக்கல. நான் ஆக்சுவலா ட்ரெய்லர்ல நான் பாக்கல. இதுதான் ஃபர்ஸ்டே கேட்டேன் நானு. பாக்கல. அதான் நான் பாக்கல. சண்டே ஏதாவது பிளான் இருக்கா? வந்து சண்டே எதுவும் பிளான் இல்லையா? இந்த வீக் வந்துட்டு இன்ன வரையும் வந்து தமிழ்நாடு எந்த அப்டேட்டும் இல்ல. நாளைக்கு ட்ரைலர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுறது டவுட் தான். எனக்கு கேட்டா ராயன் மூவி ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 நாள் கழிச்சு ட்ரைலர் விடலாம் ப்ரோ. இப்பயே ட்ரைலர் விட்டாங்கன்னா அடுத்த ராயன் ட்ரைலர் பின்னாடியே வந்துரும். அவ்வளவு லேட்டாவா? அவ்வளவு லேட் வேணாமே. ஆல்ரெடி அந்த வேர்ல்ட் எப்படி இருக்கும் நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு ப்ரோ டீசரை வச்சு. இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி விட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும்னு தோணும். அடுத்து பின்னாடியே ராயன் வந்துரும். ராயனுக்கான டாக் அதிகமாயிரும். திரும்ப அப்புறம் ராயன் அடங்குற வரைக்கும் ராயன் தான். என்ன கேட்டானா இப்ப விட்டாலும் ஓகே தான். இப்ப ட்ரெய்லர் சப்போஸ் அந்த ட்ரெய்லர் நல்லா இருந்தா இன்னும் ரீச் ஆகும். நானும் படத்தை விட ட்ரெய்லர் வந்து இந்தியன் 2 பார்க்க எல்லாரும் போவாங்க. அந்த இன்டர்வல் பிளாக்ல கண்டிப்பா ட்ரெய்லர் போடுவாங்க. அதான் ப்ரோ, நானும் எப்பவுமே ஒரு படத்தை விட அந்த ட்ரெய்லருக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன். நான் அது ஒரு சின்ன ஐடியா கிடைக்குமேன்னு வெயிட் பண்ணுவேன். இந்த டீசர்லயே ஒரு ஐடியா கிடைச்சிச்சு, ஓகே படம் இந்த லெவல்ல இருக்கும் போல அப்படின்னு. இல்ல ப்ரோ, ஆனா என்னன்னா இது ரொம்ப பெரிய படமா, அவங்க எல்லா இடத்துலயுமே ப்ரொமோஷனல் டூர் எல்லாம் போவாங்க. சோ வந்து போகும்போது வந்து விஷுவலா வந்து அவங்க எதனா ப்ரொஜெக்ட் பண்ணணும். சோ டீசர் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் அதுக்கான ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப புதுசா அவங்களுக்கு என்ன கண்டென்ட் இருக்கும், அந்த மாதிரி கண்டென்ட் வைஸா வந்து அவங்க எதை வச்சு வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதுக்கு கண்டிப்பா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி ஆகணும். பண்ணா மட்டும்தான் 1 month அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி ஃபுல்லா முடிப்பாங்க. ஓகே ப்ரோ, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ்ஃபுல் ப்ரோ.
ஏன்னா ராயன் ரன் டைம் 2 hours 20 minutes. சென்சார் போயிடுச்சு. ராயன் ட்ரைலருக்காக வேணா நான் வெயிட் பண்றேன் ப்ரோ. இன்னும் வந்து அந்த வேர்ல்டு எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா கிடைக்காம இருக்கு. ஒரு ட்ரைலர் வந்துச்சுன்னா ஓகே இந்த படம் இந்த லெவல்ல இருக்கும், நம்ம ஒரு கால்குலேஷனுக்கு வந்துடலாம். பாட்டு கேட்டீங்களா? ஆல்பம் நல்லா இருக்கு உங்களுக்கு? பாட்டு வந்து எனக்கு ஆவரேஜா தான் ப்ரோ இருக்கு. வேமான் வழக்கம் போல ஸ்லோ பாய்சன் ப்ரோ. இனிமே பிடிச்சாலும் பிடிக்கலாம். மாமன்னன் வந்து சாங்ஸ் எல்லாம் அப்ப வந்தப்ப எனக்கு பிடிக்கல. ஆனா இப்ப வந்து ரிப்பீட் மூட்ல கேட்டுட்டு இருக்கேன் ஒரு 2-3 சாங்ஸ் மாமன்னன்ல. அதனால வெயிட் பண்ணி தான் ப்ரோ பாக்க. இல்ல வாட்டர் பாக்கெட் சாங் உண்மையிலே சூப்பரா இருந்தது. அந்த அடங்காத அசுரன் வந்துட்டு நேத்து தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அது லைவா பண்ணது வந்துட்டு ஒரு வீடியோவா யாரோ போட்டிருந்தாங்க. நான் போகல ஆடியோ மேட்சுக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டு கேட்கும்போது சூப்பரா இருந்தது. அந்த பாட்டும் நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அது கேட்க கேட்க வந்து வேற ஒரு இதுல இருக்கு. ஸோ விஷுவலா பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. பார்க்கணும் ப்ரோ. எனக்கு கேட்ட வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஃபீல் தான் ப்ரோ இருக்கு எல்லா சாங்ஸும். ஓகே பிரகாஷ் ப்ரோ வரலன்னா முடிச்சுக்கலாமா பாலா? ஓகே நான் மெசேஜ் பண்ணேன், ரிப்ளை பண்ணல. ஓகே மேபி வீட்டுக்கு போயிட்டு இருக்காரா இருக்கும். ஓகே ஃபைன். அப்ப இன்னைக்கு வந்து மேபி அவர் சொன்ன மாதிரியே வந்து அந்த சீரீஸ்லாம் வந்து பாக்காதவங்க எல்லாம் பாத்துட்டு வந்து இன்னும் ஒரு நாளைக்கு பேசும்போது கரெக்டா இருக்கும். இன்னைக்கு அதனால அவர் சஜஸ்ட் பண்ண சீரீஸ் வந்து ஒரு வாட்டி என்ன ரிமைண்ட் பண்ணிடுறேன். மை பர்ஃபெக்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், டனல், சிக்னல், மவுஸ், இந்த 4 சீரீஸ் தான் இப்போதைக்கு வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஸ்பேஸ் அவர் வரல, நாளைக்கு ஆனா கண்டிப்பா அவர் வருவாரு. நாளைக்கு எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. என்ன ப்ரோ? ஃபர்ஸ்ட் டைட்டில் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க ப்ரோ. மை பர்ஃபெக்ட் ஸ்ட்ரேஞ்சர். ஓகே ஓகே ப்ரோ. ஒரு நிமிஷம், நான் எங்க இருக்குதுன்னா தெரியணும்னா அது மை பர்ஃபெக்ட். இது மை பர்ஃபெக்ட் ஸ்ட்ரேஞ்சரா? நான் டெலிகிராம் தான் ப்ரோ. எல்லாரும் டெலிகிராம் தான். இது பாக்குறது ஃப்ரீயா இருக்கிறது வந்து அந்த விக்கி அந்த சைட்ல இருக்கும் மோஸ்ட்லி. அதுல ஆனா குவாலிட்டி கம்மியா இருக்கும். கொரியன் சீரிஸ்னாலே மோஸ்ட்லி ஏலைக்ரின் ஓடிடி டெலிகிராம் தான். நான் ஒரு படம் சஜஸ்ட் பண்றேன். அது வந்து ரெக்கமெண்டேஷன் சொல்ல முடியாது, சஜஸ்ட் பண்றேன். நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சது. அது எல்லாருக்குமே பிடிக்குமான்னு தெரியல. மேபி வந்து மூவி லவ்வர்ஸ், இந்த ஆர்ட் ஃபிலிம் பாக்குறவங்க அவங்களுக்கு மேபி பிடிக்குமா இருக்கலாம். ஆனா எனக்கு பிடிச்சது வந்து மலையாள படம். இல்ல ஆட்டம் ஆல்ரெடி சொல்லியாச்சு பாலா. இது வந்து வேற படம். B32 முதல் B44 வர. இந்த படம் என்ன ரிலீஸ் ஆகல ப்ரோ? யார் சொன்னா? அதெல்லாம் ரிலீஸ் ஆகி வந்துருச்சு ப்ரோ. இது வந்து அந்த பிரா ஃபேஸ பத்தி என்ன படம்? அதேதான். B32 முதல் B32 முதல் 44 வரை. ஓகே ஓகே ப்ரோ. ரிலீஸ் ஆயிடுச்சுனா அப்ப பாத்துறேன். ஓகே. இது போன வருஷமே படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, பார்க்காதவங்க பாருங்க. போன வருஷம் ஒரு ரவுண்ட் டேபிள் பார்த்தேன் ப்ரோ. அதுல ஒரு டைரக்டர் இந்த படத்தை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனா இன்னும் ஓடிடில ரிலீஸ் ஆகலன்ற மாதிரி சொன்னாரு ப்ரோ. ஆனா நான் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன். பட் ஓடிடி ஸ்ட்ரீமிங்ல இருக்குதான்னு வந்துட்டு டவுட் தான். இது கேரளால வந்து சென்ட்ரல் கேரளா கவர்மெண்ட்ல இருந்து அவங்க சைட்ல இருந்து வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு படம் பார்க்கணும்னா அதுக்கு வந்து காசு கொடுத்து பாக்குற மாதிரி இருக்கும். அந்த சைட்ல தான் இந்த படம் வந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் ஆனா ஷோரா தெரியல. நான் வந்துட்டு கண்டிப்பா அது வந்து டெலிகிராம்ல இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது டெலிகிராம் லிங்க் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் ஹெச்டி சென்ட் பண்றேன். கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க, நான் சென்ட் பண்றேன். அந்த படம் வேணும்னா அந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. B32 முதல் 44 வரை. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த படத்தோட போஸ்ட் வேணா போடுறேன் ட்விட்டர்ல. ஓகே ஓகே ப்ரோ.
ஓகே ஓகே சுமார் ஓகே முடிச்சுக்கலாம். ஓகேண்ணா. நாளைக்கு பார்ப்போம். ஓகேண்ணா. ஓகே குட் நைட். தேங்க்ஸ் ஆல்.